30.0. ஒரு கிராஃப் கண்டிப்பா ஒரு வெட்டு துண்டோட ஸ்டார்ட் ஆகணும், அது முக்கியம். அப்ப வெட்டு துண்டோட ஸ்டார்ட் ஆகுற கிராஃப் முதல் 3 தான் வரும், 4வது விட வர முடியாது. சரியா? ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு வேகம் இருக்கு. விளவிடப்பட்ட பொருள் என்ற 4வது விடைக்கு போயிடலாம். 2வது, மேல இருந்து கீழே வர பொருட்கள் எப்பவும் ஒரு ஆறுமுடுகளோட இயங்கும். ஏன்னா கீழே வர வர வேகம் கூடும். அப்ப ஆறுமுடுகளோட இயங்குதுண்டா வேகம் கூடுது. அப்ப வேகம் கூடுதுண்டா நிச்சயமா அப்ப முதலாவது விட தான் சரியான. முதலாவது விட போட்டிருந்தா சரி போடுங்க. சில பேருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டிசீஸ் இருக்கு. என்னன்னு கேட்டா, மேல இருந்து விழுகுது, அப்ப நான் கிராஃப கீழே கீறேன் அப்படின்னு கீறுவாங்க. இந்த பிரச்சனை விடாதீங்கன்னு பல தடவை உங்களுக்கு எக்ஸாம்ல கழிச்சிருக்காங்க. ஆனா அப்பயும் அந்த பிரச்சனை விடுற ஆட்கள் இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. மேல இருந்து வந்த உடனே கிராஃப் டக்குன்னு நாங்க மேல இருந்து கீழே கோடு போடுவோம், அப்படி இல்ல. அங்க இருக்கிற அடிப்படை யோசிக்கணும். ஓகே தானே? இதுவே மேல இருந்து விளவிடப்பட்ட பொருள் அப்படின்னா அது நிச்சயமா உற்பத்தியில இருந்து இப்படி போகும். இந்த 2 கிராஃபும் சமாந்திர கிராஃப். ஏனென்றா 2க்குமே படித்திறன் 10ன்னு தான் வரப்போகுது, புவியீர்ப்பு ஆறுமுடுது. அப்ப இது விளவிடப்பட்ட பொருள், இது எரியப்பட்ட பொருள். இது ஞாபகம். இது வந்து 2012 சப்போர்ட் செமினார் பேப்பர்ல வந்து ஒரு கேள்வி, இப்படியான ஒரு கேள்வி போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் ஆண்டுகள் பழசுதான், ஆனா கேள்விகள் நமக்கு இதேதான். இப்ப சரியான விட வந்து முதலாவது விட. 30வது கேள்வி, வீட்டில் சமையல் எரிவாயுவாக பயன்படுத்தப்படும் எல்பி வாயுவின் பிரதானமாக இருக்கும் ஹைட்ரோ கார்பன் சேர்வைகள். எல்பி வாயுல பிரதானமா இருக்கிறது, எல்பி வாயு என்றா அதுல 2 கூறுகள் மெயினா இருக்கும். ஒன்று C3H8 என்று சொல்லக்கூடிய ப்ரோபேன், மற்றது C4H10 என்று சொல்லக்கூடிய பியூட்ரேன். இது கிரேட் 11ல 14ஆம் பாடம் நேரடி கேள்விகள் வரக்கூடிய ஹைட்ரோ கார்பன்கள் என்ற பாடம். அதுல போயிட்டு இந்த ஒக்டேன், ப்ரோபேன், அட்கேன் அதுகளுக்கான ஒரு விளக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அட்கேன் என்றா என்ன, அட்கீன் என்றா என்ன, மற்றது இந்த பல்பகுதியங்களுக்கான ஒரு பகுதியங்கள் வரைகிற சிஸ்டம், ரப்பர் என்றா என்ன, ரப்பர் வல்கனைஸ் படுத்தல் என்றா என்ன, அந்த மாதிரியான சிஸ்டத்தை ஒருக்கா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நமக்கு இருக்கிற இந்த ஷார்ட் டைம் பீரியடுக்குள்ள நான் அவ்வளவும் கதைக்க இயலாது. ஏன்னா நம்ம ஹைட்ரோ கார்பன் படிச்சதுக்கே 4 மணித்தியாலமும் நம்ம செலவழிச்சு. அப்ப அப்படி இருக்கிற நேரம் இந்த 4 மணித்தியாலத்துல நான் ஹைட்ரோ கார்பன் முழுசா விளங்கப்படுத்த இயலாது. ஸோ அதனால கொஞ்சம் அதுல கவனம் செலுத்துங்க, வீட்டுல படிப்பிச்ச நோட்ஸ்களை எடுத்து பாருங்க. ரைட்? அப்ப அந்த போட்டா ஒரு எளிமையான வினா போடலாம் அப்படின்னு அந்த எல்பி வாயுல இருக்கிற கூறுகள் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாப்போம், வந்துச்சுன்னா ஒரு பெரிய ஒரு விளக்கமா இருக்கும், பெரிய உதவியா இருக்கு. 1 minute. Question number 29. Right. Question number 29ல அப்போ மேலிருந்து எரியப்பட்ட பொருள், எரியப்பட்ட பொருள் என்றா இப்ப நாங்க ஆரம்பத்துல ஒரு 10 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துல வீசுறோம் என்று வைங்களேன். மேல இருந்து எரியப்பட்ட பொருள் என்றா ஆரம்பத்துல ஒரு வேகத்தோட தான் போடுவோம். கீழே வர வர அந்த பொருளோட வேகம் படிப்படியா என்ன செய்யும், கூடும். மேல இருந்து கீழே விழுகிற எல்லா பொருட்களுக்கும் நேரம் போக போக வேகம் 10 என்ன செய்யும், கூடிக்கொண்டுதான் வரும். அப்ப மேல இருந்து கீழே வர பொருட்களுக்கு வேக நேர வரைவு வரைஞ்சோம்டா வேகம் மீட்டர் செகண்ட் -1, நேரம் செகண்ட்ல போடுங்க, இந்த உற்பத்தி புள்ளி 0 போடுங்க. ஆரம்ப வேகம் 10. ஸ்டார்டிங்ல ஒரு வேகம் இருக்கு, பிறகு நேரம் கூட 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 வேகமும் கூடிக்கொண்டே போகுது. சோ கிராஃப் இப்படி வரும். புரியுதா? இதுதான் மேலிருந்து கீழ் நோக்கி எரியப்பட்ட பொருட்களுக்கான வரைவு. இதுவே வந்து விளவிடப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொன்னா நான் இந்த டாட் லைன்ல கீறேன், இப்படி வரும். விளவிடப்பட்ட பொருட்கள் அப்படின்னா இப்படி வரும், 0ல இருந்து வரும். எரியப்பட்ட பொருள் என்றா நான் கீறின அந்த yellow கலர் கிராஃப் தான் சரியான. சரியா? அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை ஒருக்கா பார்த்து வைங்க, உதவியா இருக்கலாம். ரைட்? அடுத்தது 31வது கேள்வி. ஆய்வுக்கூடத்தில் காணப்பட்ட ஹைட்ரோகுளோரிக் அமில போத்தலினது சுட்டுத்துண்டில், சுட்டுத்துண்டு அப்படின்னா லேபிள், சுட்டுத்துண்டில் 25.5 mm என குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்ப 25.5 mm அப்படி என்ன அர்த்தம்? இந்த கலவையில 100%, 100%த்துல
திணிவு திணிவு பின்ன முறை அடிப்படையில் இந்த கலவையிலிருந்து 100 பகுதிகளை நாங்க எடுத்தா அதுல அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்றது எவ்வளவு இருக்கும்? 25.5 பகுதி இருக்கு. இதான் அர்த்தம். அப்ப திணிவு திணிவு பின்ன முறை அடிப்படையில் இந்த கலவையினது 100 பகுதியில் வீதத்துல தானே போட்டிருக்கு. அப்ப 100 பகுதியில் இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 25.5 பகுதி உண்டு என்பதுதான் சரியான விடை. ஆகவே எத்தனையாவது விடை? முதலாவது விடை. இப்படி ஒரு கேள்வி இந்த முறை வரும். சரி, இப்ப சில பேர் கேட்கிறாங்க, சார் ரெண்டாவது விட வராதா? ரெண்டாவது விட எப்படி சொல்லியிருக்கிறாங்க? ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் 25.5 பகுதியோட நீரிண்ட 74.5 பகுதி இணைந்துள்ளது. அப்ப பார்த்தா எவ்வளவு வரும்? 100. சரிதானேமா? அப்ப 100க்கு 25.5 சரியாத்தான் இருக்கு என்ன? ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? போத்தல்ல போட்டிருக்கிறது 25% MM என்று. அப்படின்னு அர்த்தம் திணிவு அடிப்படையில நீர் சரியா 74.5 அங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 25.5 இருக்கு. மிச்சம் வேறு எதுவும் இருந்திருக்கலாம் தானே? சில வேளை இல்ல சல்பூரிக் அமிலம் கொஞ்சம் போட்டிருந்திருக்கலாம், நைட்ரிக் அமிலம் கொஞ்சம் கிடந்திருக்கலாம், நீர் கொஞ்சம் போட்டிருக்கலாம், வேற என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப நாங்க சொல்லுவோம் கலவையிட மொத்த 100 கிராம்ல ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 25.5 இருக்கு. அவர் சரியா நீர் தான் 74.5 இருக்குன்றதை எங்களால கெஸ் பண்ண முடியாது. அதனாலதான் ரெண்டாவது விடையை நாங்க தவிர்க்கிறோம். சரியா? அப்ப பொருத்தமான விடை வந்து முதலாவது. தாவரங்களில் நிகழும் காற்றின்றிய சுவாசத்தின் விளைவு அல்லாதது. உங்களுக்கு தெரியும் சுவாசம் 2 வகை. சுவாசத்துல 2 வகை இருக்கு. காற்று சுவாசம், காற்றின்றிய சுவாசம். காற்றின்றிய சுவாசம் இல்லைன்னா ஆக்சிஜன் இல்லாத போது நிகழ்ற சுவாசம். ரெண்டுமே இலைமணிகள்லையும் மற்ற குளியோரு பகுதிகளிலையும் நடக்கலாம். காற்று சுவாசம் அப்படின்னு சொல்லும் போது அங்க என்ன நடக்கும் பாருங்க. C6H12O6 என்ற குளுக்கோஸ் ஆக்சிஜனுடன் சேர்ந்து ரசாயன தாக்கம் அடைந்து CO2 சக நீர் சக ATP சக்தியாக வரும். இது நம்மளுடைய கிரேட் 11 6ஆம் பாட சுவாச தொகுதியில படிச்சு. இதே நேரம் ஆக்சிஜன் இல்லாத சந்தர்ப்பங்கள்ல தாவரங்கள் என்ன பண்ணுமா, குளுக்கோஸை நேரடியாக உடைச்சு எதைல் ஆல்கஹால் சக வேற என்ன வரும், கார்பனீர் ஆக்சைடு சக சக்தி என்ற வடிவத்துக்கு மாற்றும். இதையே விலங்குகள் என்ன பண்ணும் என்று கேட்டா, இது இல்லாத சந்தர்ப்பத்துல, இது ஆக்சிஜன் இல்லாத சந்தர்ப்பத்துல விலங்குகள் குளுக்கோஸை நேரடியாக இலத்திரிக் அமிலமாக மாற்றும். இலத்திரிக் அமிலம், சரியா? இலத்திரிக் அமிலம் சக சக்தியாக மாற்றும். அப்ப கேட்ட கேள்வி, தாவரங்களில் நிகழும் காற்றின்றிய சுவாசத்தின் விளைவு அல்லாதது. அப்ப அல்லாதது என்று கேட்டனால சரியான விட லத்திரிக் அமிலம். அப்ப லத்திரிக் அமிலம் என்பது விலங்குகளின் காற்றின்றிய சுவாசத்தின் விளைபொருள். லத்திரிக் அமிலம் என்று போட்டிருந்தா சரி போடுங்க. சரியா? இந்த காற்று சுவாச காற்றின்றிய சுவாசம் பாடத்தின் கேள்விமா 4 வருஷ பேப்பர்லயும் இல்ல, புது கேள்வி வந்துச்சுன்னா புதுசுதான் இந்த வருஷத்துக்கு. அதனால அது கொஞ்சம் போக்கஸ்ட். ஓகே, ஏன்னா முழுக்க பாஸ் பேப்பரே அப்படியே தூக்கி போட இயலாது. கொஞ்சமா புது கேள்வி போடணும். அப்ப புது கேள்வி அப்படின்னு போடும்போது இந்த பகுதியை கொஞ்சம் டார்கெட் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா உதவியா இருக்கும். சரி, ரைட். 33வது கேள்வி. ஒரு டிரான்சிஸ்டர் படம் வரைஞ்சிருக்கிறாங்க பாருங்க. இதான் டிரான்சிஸ்டர் நியம குறியீடு. இப்படி ஒரு வட்டம் போட்டு நாங்க இப்படி வரைவோம். என்ன டிரான்சிஸ்டர்? டிரான்சிஸ்டர்ல இப்படி ஒரு அம்புக்குறி போடப்பட்டிருக்கும். இந்த அம்புக்குறி போடுறது வந்து மின்னோட்டம் பாயிற திசையை எங்களுக்கு காட்டும். இந்த அம்புக்குறி போடும்போது அம்புக்குறி போட்ட பகுதியை வந்து நாங்க காலி பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். காலி அம்புக்குறி எந்த கம்பியில இருக்கோ அதுக்கு பேர் காலி. அந்த அம்புக்குறிக்கு எதிராக இருக்கிற பக்கத்துக்கு பேர் சேகரிப்பான் அப்படின்னு சொல்லுவோம். சேகரிப்பான். அதுக்கு நடுவுல இருக்கிற பக்கம் பேர் வந்து அடி அப்படின்னு சொல்றோம். அடி. ஓகே,
அடுத்து இது என்ன வகையான டிரான்சிஸ்டர்? எப்பவுமே மின்னோட்டம் பி பகுதியிலிருந்து என் பகுதியை நோக்கி பாயும். அப்ப பி பகுதி என் பகுதி என்ன? அப்ப இது NPN. அப்ப இது என்ன டிரான்சிஸ்டர்? NPN டிரான்சிஸ்டர். புரியுதா எப்படி கண்டுபிடிக்கிறோம்ன்றது? எல்லாம் அம்புக்குறியை வச்சுதான் கண்டுபிடிக்கிறோம். அம்புக்குறியை வச்சுதான் கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது இது வேலை செய்யணும்னா நாங்க பேட்டரி போடணும். பேட்டரியை நாங்க எங்க போடணும்னா காலிக்கும் சேகரிப்பானுக்கும் இடையில தான் பேட்டரி போடணும். அப்படி பேட்டரி போடும்போது மின்னோட்டம் போற திசையை பாருங்க, இப்படிதானே மின்னோட்டம் பாயுது. இப்ப மின்னோட்டம் எப்படி போடணும்டா, பேட்டரியோட பிளஸ் பக்கம் மேல, பேட்டரியோட மைனஸ் பக்கம் கீழே என்று சொல்லி இப்படி நாங்க போடணும். அப்பதான் மின்னோட்டம் இப்படி பாயும். அப்ப அத்தனைக்கும் இந்த அம்புக்குறியை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதை ஞாபகம் வைங்க. அம்புக்குறியை பார்த்துதான் அவ்வளவு கண்டுபிடிக்கிறோம். சரி, அப்ப கேள்விக்கு வருவோம். இதுல வந்து என்ன செய்திருக்கிறாருண்டா, இதை எக்ஸ் என்று போட்டிருக்கிறாங்க, இத வந்து செட் என்று போட்டிருக்கிறாங்க, இது y என்று போட்டிருக்காங்க. பார்ப்போம். இது ஒரு NPN டிரான்சிஸ்டர். அப்ப A என்ற ஸ்டேட்மெண்ட் சரியானது. இது ஒரு NPN டிரான்சிஸ்டர். B இது ஒரு y பகுதி காலியாகும். y பகுதி காலி இல்ல போல, y பகுதி சேகரிப்பான். அப்ப அது போல. மூன்றாவது, இங்க பிளஸ் அழுத்தம் y பகுதியில் இணைக்கப்பட்டுள்ளது. அப்ப பேட்டரியோட பிளஸ் பகுதியை நாங்க வந்து பேட்டரியோட பிளஸ் பகுதியை வையோட தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். என்ன? அப்ப அது சரி என்ன? சரி, ஆகவே தரப்பட்டதுல ஏயும் சியும் சரியானவை. மூன்றாவது விடை. ஓகே, எப்படி சார் டிரான்சிஸ்டரை கண்டுபிடிப்பாங்க? டிரான்சிஸ்டர் இந்த குறியீடை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். இது டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டருக்கு இதனை குறியீடு. டிரான்சிஸ்டரோட புறத்தோற்றம் நீங்க பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இப்படி ஒரு வெட்டுக்களோட வந்து 3 கூறுகள் இருக்கும். என்ன? 3 கூறுகளோட வந்தா அதான் டிரான்சிஸ்டர். மூவாயி அப்படின்னு சொல்றோம். இதுல நடுவுல சேகரிப்பான் இருக்கும், மற்ற பக்கம் காலி, இன்னொரு பக்கம் அடி இருக்கும். சேகரிப்பான நடுவுல வச்சிருப்பாங்க. இதுதான் டிரான்சிஸ்டர் உண்மையான வடிவம். டிரான்சிஸ்டர் பல தொழில்களை செய்யுது. அதுல முக்கியமான 2 தொழில் நாங்க படிச்சிருக்கோம். ஒன்று விரியலாக்கம். விரியலாக்கம் என்று சொல்லும் போது அழுத்த விரியலாக்கமும் செய்யும், மின்னோட்ட விரியலாக்கமும் செய்யும். அழுத்தத்தை விரியலாக்கம் செய்தா அதுக்கு நாங்க சொல்றது சமிஞ்சை விரியலாக்கம். 2018 O level பேப்பர் சமிஞ்சை விரியலாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரம் மின்னோட்ட விரியலாக்கம் செய்யும், ஓட்ட விரியலாக்கம். இதெல்லாம் டிரான்சிஸ்டர் தொழில்கள். அதே நேரம் ஆளியாக பயன்படும். டிரான்சிஸ்டர் வந்து ஆளியா பயன்படுத்தலாம். ஏன்னா தன்னியக்க ஆளி என்று சொல்றோம். அப்ப தன்னியக்க ஆளி. சரியா? அப்ப எலக்ட்ரானிக்ஸ்ல கேள்வி வந்துச்சுன்னா இந்த மாதிரி கேள்விகளை டார்கெட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இவ்வளவு ஆரம்பித்து வச்சுக்கொள்ளுங்க, உதவியா இருக்கு. 34வது கேள்வி. கிணற்று நீரினை சுத்திகரித்து தூய நீரை பெற்றுக்கொள்ள பின்பற்றப்படும் செயல்முறை என்ன? கிணற்று நீரை சுத்திகரித்து அதுல இருந்து நாங்க தூய நீரை எடுக்கிறோம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்களேன். இதெல்லாம் குறித்த முறைகள் எல்லாம் சரியா பார்த்துக்கோங்க. சரிதானே? ஏன்னா இது சார்ந்த கேள்விதான் எக்ஸாமுக்கு வரப்போகுது. ரைட். எப்பவுமே மைனஸ் தான் காலியா? அப்படி இல்ல, மைனஸ் தான் காலி அப்படின்றது நாங்க சொல்லல. டிரான்சிஸ்டரை பொறுத்து மாறுபடும். இப்ப பாருங்க, இது வந்து இப்ப இப்படி இருந்தா இது வந்து PNP டிரான்சிஸ்டர். சரியா? ஏன்னா பி பகுதியில இருந்து என் பகுதிக்கு கரண்ட் போகுது. அப்ப PNP டிரான்சிஸ்டர். அம்புக்குறி இருக்கிற பக்கம் காலி, அதுக்கு எதிரான பக்கம் சேகரிப்பான். இப்ப இது வேலை செய்யணும்னா நீங்க எப்படி பேட்டரி போடணும்? பேட்டரி எப்படி எடுத்து, இப்ப மின்னோட்டம் இப்படித்தானே பாயுது, இப்படித்தான் மின்னோட்டம் வருது. அப்ப மின்னோட்டம் இப்படி வரணும்னா பேட்டரியை நாங்க இப்படி போடணும், இப்படி போடணும். அப்ப இப்ப பாருங்க, காலியோட பிளஸ் இணைஞ்சிருக்கு. அப்ப எப்பவும் காலி மைனஸ் காலி பிளஸ் அப்படிலாம் பாடமாக்கல. அதாவது சிச்சுவேஷனை பொறுத்து, என்ன டிரான்சிஸ்டர் பயன்படுத்துறீங்கிறத பொறுத்து யார் பிளஸ் மைனஸ் என்றதை தீர்மானிக்கும். சரியா? ஓகே. அப்ப டிரான்சிஸ்டர் அந்த 2 வகைகளையும் ஒரு கவனமா பார்த்து வைக்கணும். எந்த பக்கம் எப்படி பேட்டரி போடுறதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு கேள்வி போடணும். அப்ப போடும்போது அது ஈஸியாவும் போடணும்னா இதைத்தான் டார்கெட் பண்ணுங்க. அடுத்தது பாலச்சீராக்கம் படிச்சு வைங்க. பாலச்சீராக்கம் ஆடலோட்ட மின்னோட்டத்தை நேரோட்ட மின்னோட்டமாக மாத்துறது. 4 இருவாய்களை கொண்ட இந்த பாலம் இப்படி படிச்சோமே, இருவாய்களை இப்படி 4 அடுக்கி போட்டு
ஞாபகம் இருக்கா பிள்ளைகள்? ஓகே தானே? இந்த மாதிரி போட்டு இப்படி எல்லாம் ஏதோ செஞ்சோம் என்ன, இப்படி போட்டோம் என்ன. ரைட். இந்த சுற்று வந்து தெரிஞ்சு வச்சுக்கொள்ளலாம், மின் சுற்றுப்படம். ரைட். கிணற்று நீரினை சுத்திகரித்து தூய நீரை பெற்றுக்கொள்ள பின்பற்றப்படும் செயல்முறை ஆவியாக்கல் என்று சொல்லும் போது நாங்க என்ன செய்யறோம், ஒரு பாத்திரத்துல அந்த பதார்த்தத்தை எடுத்துட்டு அதுக்கு வெப்பம் வழங்குறோம். வெப்பம் வழங்கும் போது அதுல இருக்கிற நீரெல்லாம் ஆவியாகி வெளியில போயிடும். அந்த வார ஆவிய திரும்ப நாங்க லீபிக்கின் ஒடுக்கி அப்படின்னு சொல்ற அமைப்புக்கு செலுத்துவோம். அந்த லீபிக்கின் ஒடுக்கி அதை ஒடுங்கல் செய்து எங்களுக்கு அங்கால ஒரு பாத்திரத்துல அந்த நீரை கொண்டு வந்து சேர்க்கும். அப்ப வெப்பமேற்றும் போது ஆவியாக வெளியில போயிருச்சுன்னா அது ஆவியாக்கல். வந்த ஆவிய மறுபடியும் நாங்க என்ன செய்திருக்கோம், குளிரப்படுத்தி அதை ஒரு அமைப்பினூடாக செலுத்தி மீண்டும் பெறப்பட்டா இதுக்கு பேர் நாங்க சொன்னோம் காய்ச்சி வடித்தல். ஆகவே சரியான விடை பிள்ளைகள் காய்ச்சி வடித்தல். 34வது கேள்விக்கு பொருத்தமான விடை காய்ச்சி வடித்தல் என்று போடுங்க. ரைட். 35வது கேள்வி. ஆரோக்கியமான மனிதனின் சிறுநீரகத்தில் வடிகட்டப்பட்டு பெறப்படும் கலன்கோள வடிதிரவத்தில் காணப்படாத கூறு எது? ஆரோக்கியமான மனிதன் அப்படின்னு சொன்னோன்னே எங்கட பிள்ளைகள் உடனே ஒரு அடி அடிச்சுவாங்க குளுக்கோஸ். ஏன்னா ஆரோக்கியமான மனிதன் அப்படின்னா குளுக்கோஸ் வராது சார் அப்படின்னு. குளுக்கோஸ் சிறுநீர்ல தான் வராது. இது கேட்டது கலன்கோள வடிதிரவம் என்ன. சரி, உங்களுக்கு தெரியும், கவனிங்க. இதான் நான் வந்து அந்த போமனின் உரை அப்படின்னு சொல்லி படிக்கிறேன். சாரி, ஓகே. இந்த கிண்ணம் மாதிரியான ஒரு அமைப்பு, இதுக்கு பேர் போமனின் உரை. இந்த போமனின் உரைக்கு மேல பெரிய விட்டம் கொண்ட உட்காவு புண்ணாடி வந்து பெரிய பெரிய சந்தியா மாறி சின்ன விட்டம் கொண்ட வெளிக்காவு புண்ணாடியாக இப்படி போகும். இது அடுத்த எஸ்ஐலையும் பார்ப்போம். இப்படி வரும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த பதார்த்தங்கள் எல்லாம் உயர் அமுக்க வடிகட்டலுக்கு உட்படும். குருதியில இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாம் போமனின் உரையில உயர் அமுக்க வடிகட்டலுக்கு உட்படும். அப்படி வடிகட்டும் போது குருதி களங்கள் என்றா செங்குருதி களம், வெண்குருதி களங்கள். அடுத்தது சிறு தட்டுக்கள். அடுத்தது முதலுறு புரதங்கள். முதலுறு புரதம் அப்படின்னா அல்புமின், குளோபியூலின், பைபிரினோஜன். இந்த 3 பதார்த்தங்களும் வடிகட்டலுக்கு உட்படாது. ஏன்னா இந்த 3 பதார்த்தங்களோட பருமன் அந்த போமனின் உரையில இருக்க துவாரத்துல பருமனை விட பெருசா இருக்கு. அப்ப இந்த 3 பதார்த்தங்களை விட்டு மற்ற பதார்த்தங்கள் மட்டும்தான் சிறுநீரகத்தின் போமனின் உரையில வடிகட்டப்படும் அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்ப சொல்லுங்க, அப்படி வடிகட்டப்பட்டு வார அந்த திரவத்தை தாம நாங்க வந்து கலன்கோள வடிதிரவம் அப்படின்னு சொல்றோம். கலன்கோள வடிதிரவம். ரைட். அப்ப கலன்கோள வடிதிரவத்தில் காண முடியாத பதார்த்தம் எது அப்படின்னு கேட்டா முதலுறு புரதம். 4வது விடை போட்டுருந்தா சரி போடுது. மற்றது எல்லாமே வடிகட்டப்படும் என்ன. சரி, 36வது கேள்வி. மின்மோட்டாரின் ஆமைச்சரில் தூண்டப்பட்ட திரும்பல் விளைவு படத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஆமைச்சரில் தொழிற்படும் விசை இணை திருப்பம் யாது? கவனிங்க. இப்ப ஆமைச்சர் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், மோட்டார்ல ஒரு பெரிய ஒரு கம்பி படலம் இப்படி இருக்கும். இதுல பார்த்துக்கொண்டீங்கன்னா நடுவுல வந்து இப்படியான ஒரு அச்சு பகுதி என்று சொல்லுவோம். இந்த அச்சு பகுதியில விசை தூண்டப்படும். ஒன்று மேல் நோக்கிய ஒரு விசை, மற்றது கீழ் நோக்கிய ஒரு விசை. இந்த 2 விசைகளும் ஒன்றுக்கொன்று பருமன்ல சமனாகவும் திசையில எதிராகவும் இருக்கிறபடியால தான் இந்த ஆமைச்சர் வந்து குறித்த திசையில சுழலும் அப்படின்னு சொல்லி படிச்சேன். இது மின்காந்த தூண்டல். ஓகே தானே, அங்க படிச்சிருக்கேன். அப்ப இந்த மோட்டார்ல ஆமைச்சர்ல ஒரு விசை இணை தூண்டப்படுது. அந்த தத்துவத்தை மறந்துடாதீங்க, அதை ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த கேள்வி போட்டிருக்கிறேன். சரியா? ஓகே, இதுல கவனிங்க. இப்ப நான் இந்த படத்தை வேற மாதிரி இங்கால வரைஞ்சிருக்கு. இதால அந்த அச்சு.
அச்சுல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கம் 10 நியூட்டன் விசை தாக்குது, இன்னொரு பக்கம் அதே மாதிரி 10 நியூட்டன் விசை தாக்குது. அந்த நடுப்புள்ளியில இருந்து இதான் நடுப்புள்ளி என்ன, இந்த பக்கம் 2 சென்டிமீட்டர், அந்த பக்கம் 2 சென்டிமீட்டர் போடப்பட்டிருக்கு. இப்ப கேக்குறாங்க விசை இணை எவ்வளவு. விசை இணை காண்றதுக்கு சமன்பாடை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். விசை இணைக்கு என்ன சமன்பாடு, செகண்ட் பார்ட்ல இந்த கேள்வி வரும், வந்தா உங்களுக்கு அந்த கணக்கு செய்ய தெரிஞ்சிருக்கும். கவனிங்க, விசை இணை என்பது ஒரு விசை தர விசைகளுக்கு இடையிலான தூரம், விசைகளுக்கு இடையிலான தூரம், ஒரு விசைகளுக்கு இடையிலான தூரம் என்று போடணும். ஒரு விசையிட பருமன் 10 நியூட்டன், விசைகளுக்கு இடையிலான தூரம் 4 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாத்த 100ஆல பிரிங்க, பிரிச்சா உங்களுக்கு வார விட பிள்ளைகள் எவ்வளவு வரும், 0.4 நியூட்டன் மீட்டர். விசை திருப்பத்துக்கு சர்வதேச அலகு நியூட்டன் மீட்டர். ஆகவே சரியான விடை முதலாவது. அப்ப அந்த மோட்டாரோட சம்பந்தப்படுத்தி விசை இணை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இந்த கேள்வி அமைப்பை போட்டிருக்கேன். அப்ப இவ்வளவு விளங்கிட்டீங்கன்னா சார் 2 விசை திருப்பம் எழுதல, 2 விசை திருப்பம் செய்யலாம், பட் அது உங்களுக்கு டைம் வேஸ்ட் தானே. அப்போ முதல்ல இந்த விசை திருப்பம் விசை இணைக்கு சமன்பாடு கேட்டா அப்படி எழுதல. அப்படி எழுத இயலாது. விசை இணைக்கு சமன்பாடு என்று கேட்கும் போது விசை இணை சமன் விசை தர விசைகளுக்கு இடையிலான தூரம், இதுதான் சமன்பாடு. விசை இணை சமன் 2 தர விசை திருப்பம் என்று போடக்கூடாது, அது போல. ஓகே தானே, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஓகே, சமன்பாடுன்னு கேட்டா இப்படி செய்யணும்னா, இதே உங்களுக்கு கால்குலேஷன் செய்யும் போது நீங்க இந்த பக்க விசை திருப்பத்தை கண்டு அந்த பக்கத்தை கண்டு ரெண்டையும் கூட்டி விட்டா விட வரும். ஆனா சமன்பாடு அப்படிங்கிற நேரம் இப்படித்தான் எழுதுவோம். முனைவு நிலையுடன் கூடிய நீருக்கு லூயிஸ் வரைபடத்தை சரியான வடிவம். காணிங்க, நீருக்கு எப்படி லூயிஸ் வரைபடம் வரைகிறது, இது இந்த முறை ஸ்ட்ரக்சர்ல வரலாம் அப்படிங்கறத இந்த எதிர்பார்ப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆக்சிஜன் என்றா அணுவன் 8, அப்படி என்றா 2 6 இலத்திரன் நிலை அமைப்பு. ஐதரசன் 1, ஆகவே இலத்திரன் நிலையமைப்பு 1, மற்ற ஐதரசனுக்கும் 1, சோ இலத்திரன் நிலையமைப்பு 1. சரி, கவனிப்ப. ரைட், ஆக்சிஜன் இறுதி சக்தி படியில 6 இலத்திரன் இருக்கிறனால, ஐதரசன் ஒரு இறுதி சக்தி படியில ஒவ்வொரு இலத்திரன் இருக்கிறனால, இந்த ஐதரசன் ஒரு இலத்திரனை ஆக்சிஜனுக்கு பங்கிடும், இந்த ஐதரசனும் ஒரு இலத்திரனை பங்கிடும். அப்ப ஆக்சிஜன் அதுக்காக தானும் ஒவ்வொரு இலத்திரனை பங்கிடும். மொத்தமாக 6, 6ல 2 பங்கிடுது. ஆகவே ஆக்சிஜன் மேல மிச்சம் 4 இருக்கு. இப்ப கவனிப்போம், ஆக்சிஜன் கடைசி சக்தி படியில 6 இலத்திரன், அது ஒரு ஐதரசனுக்கு கொடுக்குது, மற்றதை இன்னொரு ஐதரசனுக்கு கொடுக்குது. மிகுதியாக 4 இலத்திரன்கள் 2 சோடிகளாக இப்படி இருக்கும். இது ஐதரசன் பக்கத்துல இப்படி வருது. ஐதரசன் என்ன செய்தா தன்னோட 2 இலத்திரன்களை ஆக்சிஜனுக்கு இப்படி பங்கிடுது. இதுதான் நீருக்கான புள்ளி புள்ளடி வடிவம். லூயிஸ் வடிவம் அப்படின்னு கேட்கும் போது ஞாபகம் இருக்கான உங்களுக்கு, லூயிஸ் வடிவம் வரையும் போது நடுவுல இருக்கிற பிணைப்பு கோடு, பிணைப்பு சோடியை காட்டுறதுக்கு ஒரு கோடு போடும். இதுதான் நீருக்கான லூயிஸ் வரைபடம். நீரிட வடிவம் எப்போதும் ஒரு கோணல் வடிவம், இப்படி வளைஞ்சுதான் இருக்கு. நீர் நேர்கோட்டுல வராது. ஓகே தானே, அப்படி என்றா 1வது விடையும் 3வது விடையும் வரையல, நேர்கோடு வராது, ஞாபகம் வைங்க. கார்பனீராக்சைடு நேர்கோட்டுல வரும், நீர் நேர்கோட்டுல வராது. காரணம் அதனுடைய அந்த முனைவு பிரச்சனைகள். சரி, அப்ப ஆக்சிஜன், அதனுக்கு மேல 2 தனிச்சோடிகள், 2 பிணைப்பு சோடிகள், 2 ஹைதரசன்கள். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஆக்சிஜனுக்கும் ஐதரசனுக்கும் இடையில மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு இருக்கு. மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு காரணமாக நடுவுல இருக்க வேண்டிய அந்த பிணைப்பு சோடி இலத்திரனை ஆக்சிஜன் மெதுவா தந்த பக்கம் கவர்ந்து இழுக்கும். அப்படி பிணைப்பு சோடியை தந்த பக்கம் கவர்ந்து இழுக்கிறனால இப்படி வந்துடும் அந்த பிணைப்பு சோடி. அப்ப கவர்ந்து இழுத்தபடியால ஆக்சிஜன் மேல ஒரு சிறிய மறையேற்றமும் ஐதரசன் மேல ஒரு சிறிய நேரேற்றமும் உருவாக்கப்படும். இந்த நிலையத்தான் நாங்க முனைவு நிலை அப்படின்னு சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், முனைவு நிலை அப்படிங்கிறது என்ன?
அப்ப வித்தியாசமான மின்னெதிர்த்தன்மை கொண்ட ரெண்டு மூலகங்கள் பங்கீட்டுவலு பிணைப்புல ஈடுபட்டு இருக்கும் போது பிணைப்பில் இருக்கும் சோடி இலத்திரன் ஒரு அணு பக்கமாக நகரும். அவ்வாறு இலத்திரன் நகர்ந்த அல்லது இலத்திரனை பெற்றுக்கொண்ட அணு சிறிய மறையேற்றத்தையும் இலத்திரனை இழந்த அணு சிறிய நேரேற்றத்தையும் பெற்றுக்கொள்ளுது. இந்த நிலையத்தை நாங்க முனைவு நிலை அப்படின்னு சொல்றோம். இந்த முனைவு நிலை அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் இருக்கு? எங்கட சிலபஸை பொறுத்த வரைக்கும் முனைவு நிலை நாங்க மெயினா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது OH, ஓவுக்கும் Hக்கும் இடையில ஐதரசன் மேல சிறிய பிளஸ், ஆக்சிஜன் மேல சிறிய மைனஸ். நைதரசன் ஐதரசன் இடையில முனைவு இருக்கு, பிளஸ் மைனஸ் இப்படி இருக்கும். புளோரினுக்கும் ஐதரசனுக்கும் இடையில முனைவு இருக்கு, இப்படி இருக்கும். அதே போல குளோரினுக்கும் ஐதரசனுக்கும் இடையில முனைவு இருக்கு, இப்படி இருக்கு. இது இவ்வளவு தெரிஞ்சிருக்கோம். ஆகவே முனைவு நிலையை குறிச்சிங்கன்னா ஓ மேல சிறிய மறை, ஐதரசன் மேல சிறிய பிளஸ். ஆகவே பிள்ளைகள் இதை சரியா சுட்டி காட்டுற விடை வந்து எத்தனையாவது விடை? ரெண்டாவது விடை. ஆகவே 37வது கேள்விக்கு பொருத்தமான விடை ரெண்டாவது. ரெண்டாவது போட்டிருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. அப்ப இந்த முனைவாக்கம் வரைகிற சிஸ்டம் எல்லாம் அப்போ நாங்க பல தடவை வகுப்புகள்ல படிச்சிருக்கோம். சோ அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா எக்ஸாமுக்கு பெரிய உதவியா இருக்கும் உங்களுக்கு. ரைட், 38வது கேள்வி. ஆய்வுக்கூட செயற்பாடொன்றின் போது 30 பாகை செல்சியஸில் காணப்பட்ட நீரின் வெப்பநிலையானது 60 பாகை செல்சியஸ் வரை உயர்த்தப்பட்டது. இதன் போது ஏற்பட்ட வெப்பநிலை மாற்றத்தை கெல்வினில் கூறுக. அப்ப 30 பாகை செல்சியஸ்ல இருந்து 60 பாகை செல்சியஸுக்கு போகுதான். இந்த வித்தியாசத்தை கெல்வின்ல கேட்கிறார். அப்ப இதுல வந்த வித்தியாசம் என்ன? 60ல 30 போனா என்ன விட? 30 பாகை சி. அப்ப அதுவே கெல்வின்ல சொன்னா 30 கெல்வின். அப்ப சரியான விட எத்தனையாவது? ரெண்டாவது. இதுல தியரி ஞாபகம் இருக்கட்டும் உங்களுக்கு. செல்சியஸ் அளவிடை என்பது கெல்வின் அளவிடைக்கு சமன் அல்ல. இப்ப 30 பாகை செல்சியஸ் அப்படிங்கிறத நம்ம கெல்வின்ல போட்டா என்ன வரும்? 303 கெல்வின். ஞாபகம் இல்லாட்டி இது எழுதி கொள்ளுங்க. கெல்வின் சமன் செல்சியஸோட 273 கூட்டுறது. இதான் அந்த கெல்வின் அளவு திட்டத்துக்கும் செல்சியஸ் அளவு திட்டத்துக்கும் உள்ள தொடர்பு. அப்ப 30 பாகை சி என்றது 303 கெல்வின். சில பேர் அதை போடுவாங்கன்னு சொல்லி நான் அந்த விடையை போட்டேன். 60 பாகை சி என்றது எவ்வளவு? 333 கெல்வின். சில பேர் அதை போடுவாங்கன்னு அதையும் போட்டேன். இப்ப பாருங்க, கெல்வின்ல இருக்கிற வித்தியாசம் எவ்வளவு பிள்ளைகள்? 333 இருந்து 303 கழிச்சிங்கன்னா 30 கெல்வின். பாத்தீங்களா? அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? செல்சியஸ் அளவு திட்டம் கெல்வின் அளவு திட்டத்துக்கு சமன் இல்ல. ஆனா செல்சியஸ்ல வார வித்தியாசமும் கெல்வின்ல வார வித்தியாசமும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். இதை மறந்துடக்கூடாது. 2016ஆம் ஆண்டு ஓலவல் பேப்பர்ல 12வது MCQ கேள்வியில இந்த பிரச்சனை பார்த்தோம். அப்படிதானே? மேபி அந்த நம்பர் அதுவாதான் இருக்கணும். 2016ஆம் ஆண்டு ஓலவல் பேப்பர் ஒரு எடுத்து பாருங்க. இந்த நுவரெலியா நகரத்தின் வெப்பநிலை இரவில் 12 பாகையாகவும் பகலில் 16 பாகையாகவும் இருந்தது என்று சொல்லி அந்த மாற்றத்தை கெல்வின்ல கேட்டார். அதே மாதிரி ஒரு பிரச்சனை இங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதை கொஞ்சம் தயாரா போறது உங்களுக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நல்லது. சரியா? அலகு மாற்றம். ஆகவே சரியான விடை ரெண்டாவது. அமிலமழை, ஒளி ரசாயன தூமம் போன்ற சூழல் விளைவுகள் ஏற்படுவதில் பங்களிப்பு செய்யக்கூடிய மாசாக்கியது. அமிலமலை மற்றும் ஒளி ரசாயன தூமம். அமிலமலை ஏற்படுறதுக்கு காரணம் SO2, SO3, NO2 இந்த 3 வாயுக்கள் தான் அமிலமலை பெய்யறதுக்கு காரணமா இருக்கு. ஒளி ரசாயன தூமம் வர்றதுக்கு காரணம் NO2. சரியா? ஆகவே ரெண்டுக்கும் பொறுப்பா இருக்கிறது NO2 வாயு. அப்ப போட்டுக்கொள்ளுங்க. சரியான விடை மூன்றாவது. 39வது கேள்விக்கு சரியான விடை 3. அதுல SO2 என்றது அமிலமலை என்று போடுங்க. CFC என்றது என்ன? குளோரோ கார்பன். அது என்னதுக்கு காரணம்? ஓசோன் படை வரிதாக்கம், ஓசோன் படை அழிவுக்கு காரணம். CO2 என்றது கார்பனீராக்சைடு வாயு. அது புவி வெப்பமடைதலுக்கு காரணம், புவி வெப்பமடைதல்.
எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கொள்ளும். அப்ப இதுல என்ன டார்கெட் என்றா இந்த மாசாக்கிகள், சூழலை மாசுபடுத்துற மாசாக்கிகள் என்ன அப்படிங்கிறது 15ஆம் பாடத்துல ஒரு பெரிய தொகுப்பை நாங்க படிச்சிருக்கோம். பச்சை வீட்டு வாயுக்கள், அடுத்தது மற்றது துணிக்கை கழிவுகள், வீட்டு கழிவுகள், வீட்டு ரசாயன கழிவுகள், இலத்திரனியல் கழிவுகள், பார உலோகங்கள், ஹைட்ரோ கார்பன் கழிவு என்று பெரிய ஒரு தொகையை படிச்சோம். என்ன அப்ப அந்த கழிவுகள் ஞாபகம் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு இப்படி ஒரு கேள்வி அவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கடைசி கேள்வி. ஒரு மின்சுற்றின் AB எனும் கடத்தியின் ஊடாக பாயும் மின்னோட்டம் காரணமாக ஏற்படும் காந்த புலத்தின் திசைகள் கீழே தரப்பட்டுள்ளன. அப்ப ஏபியா முதலாவது சொல்றாரு, ஏபி மேல் நோக்கி மின்னோட்டம் போகுது, ரெண்டாவதுல மேல இருந்து கீழே வருது, மூன்றாவதுல கீழே இருந்து மேல போகுது. சரி, இதெல்லாம் மின்னோட்டம். மின்னோட்டம் போகும்போது கடத்தியை சுற்றி கண்டிப்பா ஒரு காந்த புலம் வரும். மின்காந்தம் பாடத்துல படிச்சிருக்கார். இந்த காந்த புலத்துல திசையை எப்படி கண்டுபிடிக்கிறது? காந்த புலத்தின் திசையை கண்டுபிடிக்க நாங்க பாவிக்கிற விதிதான் ஆம்பியரின் வலக்கை விதி. என்ன அப்ப மின்னோட்டம் பாயிற திசையில வலது கையில பெருவிரலை நாங்க நீட்டி பிடிச்சா, மின்னோட்டம் பாயிற திசையில வலது கையில பெருவிரலை நாங்க நீட்டி பிடிச்சா, ஏனைய விரல்கள் எந்த பக்கம் செல்லுதோ, ஏனைய விரல்கள் மடியும் திசை காந்த புலத்தின் திசையை காட்டும். அதுல இந்த விரல்கள் எந்த சைட டச் பண்ணுதோ அதுல காந்த புலம் உள்ளுக்குள்ள போகுதுன்னு அர்த்தம், மற்ற பக்கத்தால வெளியில வருதுன்னு அர்த்தம். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல முதலாவது படத்துல மின்னோட்டம் இப்ப மேல போகுது. அப்ப நான் எனது வலது கையை இப்படி நீட்டி பிடிச்சேன்னா உங்களுக்கு இதுல இருக்க படத்துல காட்டிட்டாரு. இந்த படத்துல இப்ப மின்னோட்டம் மேல் நோக்கி போகும்போது நான் விரலை இப்படி நீட்டி பிடிக்கிறேன். நீட்டி பிடிச்சா காந்த புலம் இப்படி உள்ளுக்க போகுது. அப்ப உள்ளுக்க போறதை நாங்க எப்படி காட்டுவோம்டா, சப்போஸ் அதுல நீங்க பாக்குறது விளங்காட்டி நான் டிஸ்பிளே உங்களுக்கு ஒரு காட்டுறேன். இந்த ஒரு பாருங்க. சரி, இந்த படம் ஓகே. இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வலது கையிட பெருவிரலை நான் நீட்டி பிடிக்கும் போது மற்ற விரல்கள் இங்க டச் பண்ணுது, என்ன இந்த இடத்த. அப்ப விரல்கள் டச் பண்ற இடத்துல காந்த புலம் உள்ளுக்குள்ள போகுதுன்னு அர்த்தம். அப்ப மற்ற பக்கத்தால அதே காந்த புலம் வெளியில வருதுன்னு அர்த்தம். அப்ப உள்ளுக்குள்ள போறதுக்கு நாங்க கிராஸ் போடுவோம், வெளியில வர்றதுக்கு டொட் போடுவோம், இப்படிதான் வைக்கும். அப்ப அந்த வகையில அதை நீங்க பிடிச்சு பாருங்க. பிடிச்சு பார்த்தா தெரியும். முதலாவது படத்தை நாங்க பார்த்தோம்னா, முதலாவது படத்துல முதலாவது படத்துல மின்னோட்டம் மேல் நோக்கி போறதால வலது கையை பிடிக்கும் போது இந்த பக்கம் காந்தப்புலம் உள்நோக்கி போகும், இந்த பக்கம் காந்தப்புலம் வெளிநோக்கி வரும். இது சரியா இருக்கு. முதலாவது படம் சரி. என்ன ரெண்டாவது படத்தை பாருங்க. இப்படி இருக்கும்போது மேல இருந்து கீழே வருது. அப்ப நீங்க இப்படி இந்த மாதிரி ஃபார்மட்ல பிடிக்கணும். இப்படி பிடிக்கும் போது காந்தப்புலம் இதுல உள்நோக்கி போய் இந்த சைடால வெளிநோக்கி வர மாதிரி வரும். அந்த கை அப்படித்தான் சுத்தும். அப்ப ரெண்டாவது படம் சரியா இருக்கு. மூன்றாவது படத்துல கீழே இருந்து மேல போகும்போது அந்த படம் பிள்ளை என்ன மாறி குறிச்சிருக்கிறார். அப்ப சரியான படம் ஏயும் பியும். ஆகவே எத்தனாவது விடை சரியானது? ரெண்டாவது விடை. அப்ப ரெண்டாவது விடை போட்டிருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. ரெண்டாவது விடை போட்டிருந்தா சரி போடுங்க. இவ்வளவுதான் பிள்ளைகள் MCQ. இந்த MCQல இப்ப இவ்வளவு நேரம் நாங்க கேள்வி செய்ததுல நான் உங்களுக்கு காட்டி தந்த பகுதிகள் எல்லாத்துலயுமே நாங்க பிரதானமா பார்த்தது இந்த அலகுகள். சரியா? அடுத்தது சில இந்த அமுக்கம், அந்த பாடம் சார்ந்த கணிப்புகள். அடுத்தது இந்த அவகாதரோ மாறிலிய பிரயோகிக்கிற முறை, அவகாதரோ மாறிலி இந்த பிரயோகங்கள். சரியா? அடுத்தது சில அந்த நொபியங்கள், விட்டமின்கள், இதுகள் சார்ந்த விளக்கங்கள் தாம உங்களுடைய MCQ பேப்பரை தீர்மானிக்க போகுது. அப்ப MCQ பேப்பர் நீங்க செய்யும் போது முதல் முக்கியமான விளக்கம் கவனிங்க. உங்களுக்கு 4 வட்டங்கள் இப்படி போட்டிருப்பாங்க. போட்டுட்டு அதுல 1 2 3 4 போட்டிருக்காங்க. சரி, நீங்க புல்லடித்தாள்ல முதல் ஒரு 5 கேள்விகள் செய்து முடிச்ச உடனடியாக போய் புல்லடித்தாள்ல அதை டிக் பண்ற வேலையை பாருங்க. டிக் பண்ணும்போது அதுக்குள்ள இப்படி ஒரு டிக், அவ்வளவுதான், இவ்வளவுதான் போடணும். அதை நீங்க போய் இப்படி கலர் பண்ண வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது.
இப்படி எல்லாம் அனுப்பணும் என்ற அவசியம் கிடையாது. ரெண்டாவது, நீங்க டிக் பண்ணும்போது தயவு செஞ்சு பென்சில் யூஸ் பண்ணுங்க. பென்சில் யூஸ் பண்ணி செய்யுங்க. ஏனென்றா தற்செயலா இப்ப நான் இது இவ்வளவு டிக் பண்ணிட்டேன், பேனையால டிக் பண்ணிட்டேன், இது இவ்வளவு பிழையா போச்சு, என்ன செய்யறது? அப்ப எங்க பிள்ளைகள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நான் இப்ப ரீசெண்டா இப்ப மேல்மாகாண பேப்பர் செஞ்ச பிள்ளைகளையும் பார்த்திருக்கேன், பேனால அவ்வளோத்தையும் வட்டம் போட்டு திருப்பி பக்கத்துல போயிட்டு அப்படி 2 அப்படின்னு எழுதி விடுறாங்க. ஓலெவல் பேப்பர்ல இந்த விளையாட்டு விளையாடுனீங்கன்னா கடைசி வரைக்கும் மார்க்ஸ் எடுக்க மாட்டீங்க. சரியா? ஆகவே ஒவ்வொரு 5 கேள்விகள் செஞ்ச உடனே புல்லடி தாள்ல டிக் பண்ணணும், அதை பென்சில்ல செய்யணும். இதை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணுங்க. ஓகே தானே? கட்சியில இப்ப எங்களுக்கு ஒரு முதலாவது கேள்வி ஓகே, 2வது கேள்வி ஓகே, 3வது கேள்வி தெரியலன்னா 3வது கேள்வி பென்சில்ல வட்டம் போடுங்க. எங்க? புல்லடி தாள்ல வட்டம் போட்டு வைங்க. பேப்பர் இங்க வட்டம் போடுற அர்த்தம் இல்ல, புல்லடி தாள்ல ஒரு வட்டம். அப்ப நாங்க அதுக்கு பிறகு ரிப்பீட் நீங்க பார்க்கும்போது கட்சியில அந்த கேள்வி மிஸ் ஆனது உங்களுக்கு பார்த்துடலாம். எல்லாம் சரி, எல்லாம் முடிச்சுட்டு அவர் சொல்லுவாரு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, இன்னும் 5 நிமிஷம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்க அந்த நேரம் உங்களோட பால் பாயிண்ட் பென், பிளாக் கலரோ ப்ளூ கலர் பெண்ணை எடுத்து அந்தந்த விடைகள் எந்தெந்த விடையை போட்டீங்களோ அதுக்கு மேல இப்படி ஒரு டிக்க போட்டு கொடுங்க. ஓகே? ஏன்னா பென்சில்ல செஞ்ச வாக்குல அப்படியே கொடுத்துறாங்க. ஏன்னா இந்த புல்லடி தாள்களை வாங்கி ஒன்றுக்கு மேல ஒன்றா வைக்கிற சந்தர்ப்பத்துல பென்சில்ல கீறி இருந்தீங்கன்னா அது தேய்ப்பட்டு போயிடும், தேய்ப்பட்டு அந்த எழுத்து அழிஞ்சு போயிடும். அப்படியான நேரத்துல திருத்தும் போது பிரச்சனை வரலாம். ஆனா ஃபைனலா கொடுக்கும்போது பேனால டிக் பண்ணிட்டு கொடுங்க. அடுத்த மிக முக்கியம் இண்டெக்ஸ் நம்பர். இண்டெக்ஸ் நம்பர் நீங்க தெளிவா போடணும். ஓகே தானே? ஏன்னா செகண்ட் பார்ட்ல இருந்தாலும் பல இடத்துல இண்டெக்ஸ் நம்பர் போடுறதுக்கு இடம் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரே ஒரு இடத்துலதான் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க பிழையா போட்டீங்கன்னா போச்சு. புல்லடித்தாள் திருப்பி திருப்பி தரமாட்டாங்க. செகண்ட் பார்ட்ல பேப்பர் உங்களுக்கு வேணுங்கிற அளவு வாங்கி வாங்கி எழுதலாம். ஒன்று பிழையா பண்ணாலும் கிழிச்சு போட்டு திருப்பி வாங்கலாம். புல்லடித்தாள் ஒரு முறை தான் தருவாங்க, அதை ஞாபகம் வைங்க. ஐயோ பிழையா போச்சு திருப்பி ஒருக்கா எடுக்கிறேன், இல்லாட்டி டிஃபெக்ட்ஸ் பண்றேன், அதெல்லாம் அக்செப்ட் பண்றது இல்லை. ஓகே? வாங்கும் போதே அந்த தர்றவங்க அவங்க பக்கத்துல சைன் பண்ணிட்டு தான் தருவாங்க. அந்த சைனோட இருக்கும், அவ்வளவுதான். இவ்வளவு கெப்பாசிட்டி இந்த பேப்பர் அப்படின்னு கொடுக்குறது. ஏன்னா நாளைக்கு யார் வேணாலும் அதை ஃபார்ஜரி பண்ணலாம். என்ன எம்சிக்யூ தானே? இப்ப நானே பக்கத்துல உட்காந்து எல்லாத்தையும் டிக் பண்ணி போட்டு உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை போட்டு கொடுத்து விட்டதா வேலை முடிஞ்சுன்னு. அப்ப அதனால இதுகள் எல்லாம் வலு கவனமா பார்ப்பாங்க. அப்ப நீங்க சிரிப்பா இல்லாமல், இது ரொம்ப முக்கியம், அதனால இதை கொஞ்சம் கவனம் எடுத்துட்டீங்கன்னா நல்லது. வீட்டுல இருந்து பார்க்கும்போது சில பேருக்கு சிரிப்பா இருக்கும், சரியா? இந்த பிரச்சனை எல்லாம் சார் சொல்லி கொண்டிருக்கிறாருன்னு, இதுதான் அங்க நடக்க போகுது. ஸோ எம்சிக்யூ பேப்பர்ல விளையாட்டு விட்டுறக்கூடாது. ஏன்னா எம்சிக்யூ ஒவ்வொரு எம்சிக்யூ ஒவ்வொரு மார்க்ஸை கொடுக்குது. குறைஞ்சது நீங்க 36 எம்சிக்யூ சரி எடுத்தா தான் நீங்க ஒரு நல்ல ஏ பாஸுக்கு போவீங்க. 36 விட குறைவா எடுத்துட்டா அது பெரிய ஒரு இதண்டு இல்ல. ஓகே? அங்க செகண்ட் பார்ட்ல போர்டர்ல போயிட்டு நீங்க நின்று கொண்டிருப்பீங்க. 74 எடுத்துட்டீங்கன்னா போச்சு. ஓகே? நீங்க நினைக்கூட 74 எடுத்துட்டா ஐயோ பாவம் பிள்ளை அப்படின்னு சொல்லி தட்டி போட்டு உங்களை 75 போட்டு ஏ எல்லாம் மாற்ற மாட்டாங்க. 74னா 74 தான். ஓகே தானே? அப்ப இந்த மாதிரி விடயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்திட்டீங்கன்னா எம்சிக்யூ பேப்பர்ல வர பிரச்சனைகளை சமாளிக்கலாம். சாரி. அடுத்தது எம்சிக்யூ பேப்பர் செய்யும் போது நீங்க அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் பக்கத்திலேயே செய்து பாருங்க. அதுக்காக ரஃப் பேப்பர் வாங்கி எல்லாம் மெனக்கெடணும் இல்லை. ஏன்னா அந்த பேப்பரை நீங்க வீட்டுக்கு கொண்டுட்டு தான் வர போறீங்க. என்னென்ன செய்து பார்க்கணுமோ அங்கேயே செஞ்சு பார்த்து விடைகளை போடுங்க. அவசரப்பட்டு போட வேண்டாம். ஏனென்றா விடுறதுக்கான அதிக வாய்ப்பு எம்சிக்யூல இருக்கும். ஆகவே அதை கொஞ்சம் பொறுமையா பார்த்து செய்யுங்க. ஒரு எம்சிக்யூ ஒரு நிமிஷத்துல செய்யலாம், 40 எம்சிக்யூ 40 நிமிஷத்துல செய்யலாம். இல்ல அதை விட கூட டைம் எடுக்குதுன்னா 50 மினிட்ஸுக்குள்ள முடிக்கும். அதுக்கு மேல டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். சரி, இப்ப வருவோம் செகண்ட் பார்ட். செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பி என்று 2 இருக்கு. பார்ட் ஏ பார்ட் பில முதலாவதுல முதல் 4 வினாக்கள் கட்டாய வினாக்களை தான் எங்களோட ஸ்ட்ரக்சர். அடுத்ததுல நாங்க கேள்விகளை செலக்ட் பண்ண போறோம். ஓகே? செகண்ட் பார்ட் செய்யும் போது மேலதிக வாசிப்பு நேரம் 10 நிமிடம் என்று தாராங்க. இது என்னத்துக்கு தாராங்க? சில பிள்ளைகள் அந்த நேரமும் வச்சு எழுதி கொண்டிருப்பாங்க. அதுக்கு இல்ல, மேலதிக வாசிப்பு நேரம் 10 நிமிடம் என்பது நீங்க கேள்வி எந்த கேள்வி செய்ய போறோம் என்றதை சரியா ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கும், எந்த கேள்வி முதல்ல செய்யணும் எது 2வது செய்யணுங்கிறத ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கும், எல்லா கேள்விகளையும் வாசிக்கிறதுக்கு தான் தாராங்க. மற்றது ஓலெவல் சரியா ஓரளவுக்கு எவரேஜா படிச்ச பிள்ளைக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி செய்யறதுக்கு 20 நிமிஷம் 15 நிமிஷம் போதும். 15 நிமிஷம் போதும்.
ஆனா எக்ஸாம்ல தார டைம் வந்து 20 நிமிஷம். நல்லா படிச்சுட்டு போற பிள்ளைய 8 நிமிஷத்துல முடிச்சிடும் ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி. அப்ப டூ மச் டைம். இங்க வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பார்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா டைம் நிறைய தந்திருக்கிறாங்க. அதனால நீங்க எவ்வளவு அவதானமா கேள்வியை வாசிக்க முடியுமோ அவ்வளவு பொறுமையா வாசிச்சு விடையறிங்க. இந்த காரணம் ஒண்ணு அவசரப்பட தேவையில்லை. அவசரமா எழுதிட்டு நாம திருப்பி ஒருக்கா முதல்ல இருந்து வருவோம் என்று நினைக்காங்க. முதல் தடவை செய்யும் போதே பொறுமையா வாசிச்சு விடைகளை எழுதிட்டீங்கன்னா 2வது தடவையை பார்த்து மெனக்கிற வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே தானே? அப்ப அந்த மாதிரி விடயங்கள்ல கொஞ்சம் கூட போக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க எக்ஸாம் இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப பாப்போம். ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி எப்பவுமே 15ஆம் பாடத்துல இருந்து வர்றது. அப்ப நாங்க 15ஆம் பாடத்துல கூடுதலா வரைவு சார்ந்த கேள்விகள்ல இருந்துதான் இப்ப எல்லாம் கேள்விகள் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அது என்னங்கிறத பார்த்துட்டு போகும். கீழே சொல்லியிருக்கிறாரு, விடைகளை தெளிவான கையெழுத்தில் எழுதுக. ஏண்டா இந்த ஸ்ட்ரக்சர்ல, அதுவும் முதலாவது ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் திருத்த வாரவத கையிலேயே உங்களோட மார்க்ஸ் இருக்கும். ஓகே தானே? ஏன்னா 2017ஆம் ஆண்டு ஓலவர் ஸ்கீம் நான் சொல்றேன். அதுல ஸ்ட்ரக்சர்ல 4வது ஸ்ட்ரக்சர் நினைக்கிறேன் 4 மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது முதலாவது ஸ்ட்ரக்சர்ல 4வது கேள்வி மொத்தமா 4 மார்க்ஸ். அதுல எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, சரியான விடைகள் எழுதப்பட்டிருந்தால் 4 புள்ளி, விடை எழுத முயற்சி செய்திருந்தால் 2 புள்ளி. அப்படின்னா என்ன? விட பிழையா எழுதினாலும் பரவாயில்ல, முயற்சி செய்யணும். அப்படின்னா நீங்க எக்ஸாம் பேப்பர்ல பிளாங்க் விட்டுட்டு வரக்கூடாது. ஏதோ ஒன்று அந்த நேரம் உங்க மைண்ட்ல தோணும், அதை எழுதிட்டு வாங்க. எனக்கு தெரியாது சார் அதனால பிளாங்க் விட்டேன் அப்படின்னா அதை விட முட்டாள்தனம் வேற ஒண்ணு. எதையாவது ஒன்று அந்த இடத்துல எழுதணும். ஏன்னா விடை எழுத முயற்சி செய்ததுக்கு 2 புள்ளி கொடுக்குறாரு. இது பொய் இல்லை. நீங்க ஸ்கீம் எடுத்து பாருங்க. 2017ஆம் ஆண்டு ஓலவல் பேப்பர்ல முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வியில ஸ்கீம் எடுத்து வாசிச்சு பாருங்க. நான் வேணா உங்களுக்கு குரூப்ல போட்டு வைப்பேன். சரியா? அது ஒன்று. 2வது, சில நேரங்கள்ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இங்கு தரப்பட்ட சொற்களுக்கு நிகராக இந்த கருத்து வரும்படியாக பிள்ளைகள் ஏதாவது விடைகள் எழுதியிருந்தா புள்ளிகள் வழங்குக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது திருத்த போறது மைண்ட் செட்ல இருக்கு. திருத்துறவர் அதை வாசிச்சு ரைட் பிள்ளை கிட்ட கிட்ட இப்படித்தான் எழுதியிருக்கு அப்படின்னு அவர் யோசிச்சா மார்க்ஸ் கொடுக்கலாம். சரியா? அதுக்கு நீங்க அவரை கூல் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. என்ன இப்ப நீங்க என்ன செய்யணும்? தரப்பட்ட இடத்துல நல்ல சுருக்கமா அழகான கையெழுத்துல நீட்டா எழுதணும். போட்டு அதை போட்டு கிறுக்கி அடிச்சு ஏபி எங்க போட்டிருக்கீங்க, சி எங்க போட்டிருக்கீங்கன்னு தெரியாம கிறுக்கி வெட்டி, ஓகே, ஒரு லைனுக்குள்ள இன்னொரு லைன் அடிச்சா இப்ப திருத்த வாரவர் டென்ஷன் ஆயிடுவாரு. என்ன அப்ப அவருக்கு அதை பார்க்கும்போது மார்க்ஸ் கொடுக்கணும்னு தோணுமா? அப்ப அவர் அப்ப சொல்லுவாரு, நீங்க கிட்ட கிட்ட சரியா எழுதிருந்தா கூட அவர் மைண்டுக்கு என்ன படும், இந்த பிள்ளை அதை சரியா எழுதியிருக்காரு, இது சரியா இருக்கு, சான்ஸ் இல்லைன்னு சொல்லி அவர் அந்த 2 மார்க்ஸ் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தெளிவான கையெழுத்துல எழுதுங்க. 2வது, உங்களுடைய கருத்துக்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அழகா எழுதணும். ஸ்ட்ரக்சர்ன்றது அதுதானே. மற்ற எக்ஸ்ட்ரா கோடு போட்டு எழுத வேண்டாம். இந்த லைனுக்கு அங்கால எழுத வேண்டாம். இந்த லைனுக்கு அங்கால எந்த எழுத்துக்களும் எழுத வேண்டாம். அதுகளுக்கு புள்ளிகள் வழங்கப்படாது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. பிளாக் கலர் ப்ளூ கலர் பெயினை தவிர வேற எதையும் பாவிக்காதீங்க. டிபெக்ஸ பாவிச்சிடாங்க. தப்பி தவறி விட டிபெக்ஸ் போட்டு அழிக்காதீங்க. அழிச்சிங்கன்னா அதை எக்ஸப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் விடயங்கள்ல கூட முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா சக்சஸ் தான். சரி பாப்போம். முதலாவது விலங்குல எஸ்ஏ வந்து ஆர்டர் மாதிரி எழுதலாம். எஸ்ஏ வந்து முதலாவது 7வது கேள்விதான் முதல்ல செய்ய போறீங்க அப்படின்னா அது செய்யுங்க. அதுக்கு பிறகு 9வது கேள்வி செய்யணும், அப்புறம் 5வது கேள்வி செய்யணும்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆர்டர் மாதிரி எழுதலாம். எஸ்ஏ ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு இப்ப 7வது கேள்வியில பிஏ முதல்ல செஞ்சுட்டு ஏ பிறகு செஞ்சா அது போல. 7வது கேள்வியில ஏ முதல்ல இருக்கணும், பி பிறகு இருக்கணும், அந்த ஆர்டர் இருக்கணும். பெரிய வினா நீங்க ஆர்டர் மாதிரி செய்யலாம். முதல்ல 9 செஞ்சு பிறகு 8 செஞ்சு, அதுக்காகமா அந்த 10 நிமிஷம் வினா எழுதும் போது மேல கொடுத்துருக்கு பாருங்க. வினாக்களை வாசித்து வினாக்களை தெரிவு செய்வதற்கும் விடை எழுதும் போது முன்னுரிமை வழங்குவதற்கான வினாக்களை ஒழுங்கு செய்து கொள்வதற்கு எதை முதல்ல செய்யணும் எதை பிறகு செய்யணுங்கிறது ஒரு ஆர்டர்ல வச்சுக்கோங்க. ஏன்னா ஈஸியானதை முதல்ல எழுதி முடிச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு தோன்றதை பிறகு செய்து கொண்டு போகலாம். அதுகளுக்காக தான் அந்த 10 நிமிஷம். சரியா? எல்லாத்தையும் பிரயோசனமா யூஸ் பண்ணுவோம் பிள்ளைகள். ரைட். இதுல நான் தந்திருக்கிற கேள்வி இப்படியே வருதுன்னு நான் உளவல்ல வருதுன்னு சொல்ல, இது என்னுடைய கருத்து. இந்த மாதிரி உங்களுடைய கேள்வி அணுகலாம் அப்படிங்கிறது. முதலாவது கேள்வி, சூழல் தொகுதி ஒன்றில் நீண்ட நாட்களாக பெறப்பட்ட அவதானிப்புகளின் அடிப்படையில்
அந்த சூழலில் வாழ்ந்த முயல்களின் எண்ணிக்கையானது வரைபாக்கப்பட்டிருப்பதை அருகில் காணலாம். இந்த வரைவுல பாருங்க, வரைவுல தரப்பட்ட தகவல்களை பாருங்க. 2001ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 150 முயல்கள் இருக்கு 2001. 2002ஆம் ஆண்டு 200 முயல்கள் இருக்கு. வரைவை பார்க்க தெரியும். வரைவுல ஏதாவது அலகுகள் போட்டிருந்தா அந்த அலகுகளை யூஸ் பண்ணணும். போன வருஷம் 2019ல பிபிஎம் என்ற ஒரு அலகு வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? SO2 வாயுவை பிபிஎம்ல போட்டிருந்தாரு. அப்ப SO2 வாயுவின் அளவு எதுனா பிள்ளைகள் 56 எழுதுனா பிள்ள 56 போட்டு பக்கத்துல பிபிஎம் என்று போடணும். அப்ப இதைத்தான் அவர் எதிர்பார்ப்பார் எக்ஸாம்ல. அலகுகள் எல்லாம் சரியா கொடுத்திருக்கீங்களா? பாருங்க, அடுத்தது 2003ஆம் ஆண்டுல அதுவே எங்க போயிட்டு 300க்கு போயிடுச்சு. ரைட். பிறகு 2004ஆம் ஆண்டுல அது குறையுது, அப்படியே குறைஞ்சு கொண்டு போற மாதிரி இதுதான் எங்கட வரைவு தந்திருக்கிறார். கேள்வி: முயல் என்பது சூழல் தொகுதியின் எந்த போசனை மட்டத்தை சார்ந்த அங்கி? முயல் தாவரங்களை நேரடியா சாப்பிடுறது. தாவரம் என்பது தற்போசனை முதலாவது போசனை மட்டம், அங்கதான் முதல்ல உணவு உருவாகும். அப்ப முயல் என்பது 2ஆம் போசனை மட்டம். அப்ப எழுதிக்கொள்ளுங்க, முதலாவது கேள்விக்கு விட 2ஆம் போசனை மட்டம். 2ஆம் போசனை மட்டம் ஏற்பாட்டுல முதலாவது. 2002ஆம் ஆண்டு சூழலில் காணப்பட்ட முயல்களின் எண்ணிக்கை 2002ஆம் ஆண்டு 200 முயல்கள் இருந்திருக்கு. கேள்வி என்னண்டா, வரைவுல இருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ளும் திறன் உங்களுக்கு இருக்கா? இதைத்தான் அவர் டெஸ்ட் பண்றார். வரைவுகள் தரப்படும் போது அதிலிருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ற ஆற்றல் உங்களுக்கு இருக்கா? அப்பதானே நாங்க A லெவல்ல போயிட்டு கொமர்ஸோ மேக்ஸோ சயின்ஸோ எது படிச்சாலும் வரைவுல இருந்து ஒரு தகவல் எடுக்கக்கூடிய திறன் இருக்கும். அதுதான் நீங்க போட்டு. ரைட். ஓகே, முதலாவது கேள்விக்கு முதன்மை நுகரி என்று போடலாமா? நுகரி ஓகே, முதலாம் நுகரி என்று சில நேரம் ஸ்கீம்ல அவர் ஆன்சர் கொடுக்க சான்ஸ் இருக்கு. கேட்டது எத்தனையாம் போசனை மட்டம் என்று கேட்டனால அப்ப நீங்க முதலாம் 2ஆம் போசனை மட்டம் என்று எழுதுறது தான் பெஸ்ட். போசனை மட்டம் கேள்வி கேட்டபடி விடையை கொடுக்கிறோம். சரியா? முயலின் குடித்தொகையில் அதிகரிப்பு ஏற்பட்ட ஆண்டு வீச்சு. அப்ப முயல்ட குடித்தொகை 2001ஆம் ஆண்டுல இருந்து 2001ல இருந்து 2003 வரைக்கும் அதிகரிப்பை காட்டியிருக்கு. இவ்வளவு போடுது. 4வது கேள்வி: 2006ஆம் ஆண்டளவில் முயல்களில் குடித்தொகை அடர்த்தி வீழ்ச்சி அடைந்ததுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த நம்பர் குறையுது? ஒரு சூழல் தொகுதியில குடித்தொகை பருமன் குறையுதுண்டா அதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கலாம்? இறப்பு, குடியகழ்வு. அப்ப இறப்பென்று சொல்லும்போது சும்மா இறப்பென்று எழுதிறாங்க. அப்ப நீங்க சொல்லலாம் அச்சூழலில் இறைக்கவிகளின் தாக்கத்தால், இறைக்கவி வேட்டையாடும் விலங்குகள தாக்கத்தால் இறப்பு நிகழ்ந்திருக்கலாம். அப்ப நாங்க ஒன்று எழுதுவோம், இறைக்கவ்விகளின் செயற்பாட்டால், இறைக்கவ்விகளின் செயற்பாட்டால் ஏற்பட்ட இறப்பு அப்படின்னு போடுங்க. இறைக்கவ்விகளின் செயற்பாட்டால் இறப்பு நிகழ்ந்திருக்கலாம். அடுத்தது, வளங்களுக்கு இடையில் வள பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கலாம். வள பற்றாக்குறை ஏற்பட்டா அங்கிகள் என்ன செய்யும்? வேறு உணவுகளை பெற்றுக்கொள்றதுக்கு அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும். அப்ப வள பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கலாம் என்று போட்டிருக்கோம். வள பற்றாக்குறை ஏற்பட்டு இறைக்கவ்விகளின் செயற்பாட்டால் இறப்பு நிகழ்ந்திருக்கலாம், வளப்பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கலாம். இந்த 2 நாள அந்த எண்ணிக்கை குறையுது. சொல்ல காடழிப்பு வராதா? காடழிப்பு என்பது நாங்க போடலாம். காடுகள் அழிக்கப்பட்டுச்சா அப்படிங்கிறதுக்கும் குடித்தொகை அடர்த்தி குறைஞ்சதுக்கும் நேரடியா எப்படி நீங்க தொடர்பு படுத்துவீங்க? ஓகே, அப்படி நாங்க காடழிப்பு அல்லது அந்த மாதிரியான இதுகள் போட இல்லாது. அங்கீட எண்ணிக்கை குறையுதுன்னா வேட்டையாடுறது அதுகளை நீங்க கொடுப்போம். ஓகே, சில வேளை இப்ப உங்க ஆன்சர் பல பற்றாக்குறைக்கு கீழே வரலாம். இது கொமன் ஓபன் கேள்வி என்றபடியாலும் திருத்திரவத கையில தான் வெற்றி இதுக்கான விட. சரி, உலகம் தற்போது எதிர்நோக்கும் விலங்குகள் வேட்டையாடப்படுது. அது சரி, விலங்குகள் வேட்டையாடப்படுதல், விலங்குகள் என்று போறாங்க. முயல்கள் மேல முயல் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப முயல் என்றதை நீங்களும் யூஸ் பண்ணுங்க. முயல்கள் வேட்டையாடப்பட்டிருத்தல் அப்படின்னு போடலாம்.
உலகம் தற்போது எதிர்நோக்கும் ஆபத்தான சூழலியல் மாற்றமாக பூகோளம் வெப்பமடைதல் கருதப்படுகின்றது. பூமி வெப்பமடைதல். இது 2000 எங்களுடைய கிரேட் 9 படிச்சிருக்கோம். அதனால அதை டார்கெட் பண்ணி லெவல் பேப்பர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூகோளம் வெப்பமடைதலை தூண்டும் பிரதான மாசாக்கி எது? அப்ப அதுக்கு முதலாவது காரணம் வந்து கார்பனீர் ஆக்சைடு CO2. பிரதான மாசாக்கி CO2. மேற்கூறிய மாசாக்கி வளிமண்டலத்தை அடையும் முறை ஒன்றை எழுதுக. கார்பனீர் ஆக்சைடு சூழலுக்கு வாரதுக்கு பிரதான முறை ஒன்று. அதை மெயினா எழுதும். என்னது? உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களின் பாவனை அல்லது பெட்ரோலிய பொருட்களின் தகனம். அதை எழுதிட்டீங்கன்னா பெஸ்ட். உயிர்ச்சுவட்டு எரிபொருள் பாவனை அல்லது பெட்ரோலிய பொருட்களின் தகனம் என்று எழுதும். உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களின் பாவனை அல்லது பெட்ரோலிய பொருட்களின் தகனம். மூன்றாவது கேள்வி. பசுமை எண்ணக்கருவின் 2 பிரதான குறிக்கோள்கள். பசுமை எண்ணக்கரு கிரேட் 9 படிச்சா பூமி வெப்பமடைகிறதுக்கு காரணம் பச்சை வீட்டு வாயுக்கள். பச்சை வீட்டு வாயுக்கள் அளவுக்கு அதிகமா பூமியில வருது, அது ஒரு காரணம். ரெண்டாவது, அந்த பச்சை வீட்டு வாயுக்களை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு தாவரங்கள் இல்லாம போறது, இது ரெண்டாவது காரணம். இதனால்தான் சூழல் வந்து அதிகமா வெப்பமடைதுன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அந்த பசுமை எண்ணக்கருவோட பிரதான குறிக்கோள்கள் 2 என்னன்னு கேட்டால், பச்சை வீட்டு வாயுக்களின் காலலை கட்டுப்படுத்துதல். நிப்பாட்ட இயலாது, நாங்க கார்பனீர் ஆக்சைடு போற அளவு குறைக்கலாம். பச்சை வீட்டு வாயுக்களின் காலலை கட்டுப்படுத்துதலும் பூமியில் பச்சை நிற தாவர மூடுபடை அளவை கூட்டுதல். அப்ப இதுகள் என்ன? பச்சை வீட்டு வாயுக்களின் காலலை கட்டுப்படுத்தல், பச்சை வீட்டு வாயுக்களின் காலலை கட்டுப்படுத்தல். இரண்டாவது, பச்சை நிற தாவர மூடுபடை அளவை கூட்டுதல். பச்சை நிறமான தாவர மூடுபடையினை பச்சை நிறமான தாவர மூடுபடையினை கூட்டுதல் அல்லது அதிகரிக்க செய்தல். பச்சை நிறமான தாவர மூடுபடையினை அதிகரிக்க செய்தல். விஞ்ஞானம் கற்றும் மாணவர் என்ற வகையில் பூங்கோளம் வெப்பமடைவதை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் உங்கள் வீட்டு மட்டத்தில் பின்பற்றக்கூடிய 2 பசுமை எண்ணக்கருக்களை எழுதுக. இது ஓப்பன் கேள்வி. இந்த மாதிரி கேள்விக்காகத்தான் நீங்க திருத்த வார வர கூல் பண்ணணும். ஏன்னா தெரியாது நீங்க எழுதுறதுக்கு அவர் மார்க்ஸ் கொடுப்பாரா இல்லையா. அப்ப பச்சை வீட்டு வாயுக்கள காலல குறைக்கிறதுக்கு தாவர மூடுபடையிட அளவை கூட்ட உங்களோட வீட்டுல நீங்க என்ன பண்ணலாம்? வீட்டு தோட்டம் வளர்த்தல். என்னோட ஒப்பீனியன் சொல்றேன், நீங்க விரும்புற மாதிரி எழுதலாம். வீட்டு தோட்டம் வளர்த்தல், ஓகே, வீட்டு தோட்டங்கள் அமைத்தல். இரண்டாவது வந்து தேவையற்ற நேரத்தில் மின் குமிழ்கள் மின் விசிறிகளை இணைப்ப துண்டித்து வைக்கிறது. ஓகே, பகல் வேளையில் இயற்கையான சூரிய ஒளியை பயன்படுத்துதல், சூரிய மின் உற்பத்தி முறைகளை பின்பற்றுதல், சூரிய சக்தியின் மூலம் நீரை வெப்பமாக்குதல். இதெல்லாம் கிரேட் 9 ஒரு பெரிய தொகையை படிச்சவங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 விடைகளை எழுதிக்கணும். இப்ப ஆன்சர் வீட்டு தோட்டம் அமைத்தல், சூரிய சக்தி மூலம் மின் உற்பத்தி செய்தல், சூரிய சக்தி மூலம் மின் உற்பத்தி செய்தல். சொல்லுங்க சார். மேல் பிறப்பிக்கக்கூடிய சக்திகளை பாவித்தல், அது சரிதானே சார்? அதைத்தான் நீங்க கொமனா எழுதணும். இப்ப வீட்டுல மேல் பிறப்பிக்கக்கூடிய சக்தியை பாவீங்கன்னா எந்த சக்தியை பாவிக்க போறீங்க? வீட்டுல காற்று சக்தியை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்ய முடியுமா? புவி வெப்ப சக்தியை பயன்படுத்தணுமா? கடலல சக்தியை பயன்படுத்தணுமா? இயலாதானே. இந்த விடை எழுதுறதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை பாருங்க. இப்ப மேல் புதுப்பிக்கக்கூடிய சக்தி அப்படின்னு சொல்லும் போது அது என்ன சக்தி என்றது உங்களால சொல்ல முடியல. அங்கதான் அந்த விடைக்கான புள்ளிகள் வந்து இழக்கப்படுது. கொஞ்சம் நுணுக்கமா யோசிச்சு எழுதுங்க, அவ்வளவுதான். உங்களோட விடைகள் சரி, ஆனா அந்த விடைகளை அந்த கேள்விக்கு பொருத்தமான முறையில கொடுக்கிறது என்பது ஒரு டெக்னிக். அதை கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா சரி. பூகோளம் வெப்பமடைவதை கட்டுப்படுத்துவதற்கு சர்வதேச மட்டத்தில் பின்பற்றப்படும். சொல்லுங்க மேம். அந்த தேர்ட் ஒன் வந்து எழுதுனீங்க, அது வந்து காலலையா சூழலையா? காலல். காலல் காலல் அப்படின்னா வெளியேறது. ஓகே, காலல். ஐந்தாவது கேள்வி.
சூழல் வெப்பமடைவதை கட்டுப்படுத்துவதற்கு சர்வதேச மட்டத்தில் பின்பற்றப்படும் சமவாயம் கியோட்டோ சமவாயம். கியோட்டோ அப்படி என்பது டோக்கியோ நகரத்துல ஏற்படுத்தப்பட்டது, ஜப்பான்ல. உலக நாடுகள் எல்லாம் இதுல சைன் பண்ணிருக்கு. நாங்க இயன்ற வரைக்கும் சூழலுக்கு கார்பன் ஆக்சைடு வெளியேறத கட்டுப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சைன் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப எங்க ரோட்ல சிடிபி பஸ் போகும்போது பாத்தீங்கன்னா அங்க எங்க கியோட்டோ சமவாயம் இருக்குன்னு கேட்டா இல்லைன்னா போகும் புகை அந்த மாதிரி போகும். அப்ப அவர்கிட்ட போயிட்டு நீங்க கேட்கலுமா, உனக்கு கியோட்டோ சமவாயம் தெரியுமா, நீ பாரு இவ்வளவு புகையை விட்டு கொண்டு போற நீ அப்படி சொன்னா அப்புறம் அவர் உங்களோட பிரச்சனைக்கு வந்துருவாரு என்ன. ஓகே, அப்ப இது ஒவ்வொருத்தரும் சயின்ஸ் படிக்கிறார்கள் இல்லை, ஒவ்வொருத்தரும் தான் யோசிக்கணும் சூழலை எப்படி நேசிக்கிறது. இப்ப யாராவது ஒருத்தர் மரத்தை வெட்டும் போது அவர் பக்கத்துல நீங்க போய் சொல்லணும் கியோட்டோ சமவாயப்படி நாங்க வெட்டக்கூடாது, சரிதானே. இப்ப இப்படி எல்லாம் இருக்கு என்ன. கியோட்டோ சமவாயம் என்பது சூழல்ல பச்சை வீட்டு வாயுக்கள அளவு கூடாமல் இருக்கிறதுக்காக, அதை கட்டுப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட சமவாயம். இரண்டாவது இதே மாதிரி இது இருக்குதான். அடுத்தது மொன்ட்ரியல் வரைவேடு அப்படின்னு ஒண்ணு படிச்சோம். மொன்ட்ரியல் வரைவேடு அப்படிங்கிறது ஓசோன் படை சேதமடைவதை தடுக்கிறது. மொன்ட்ரியல் வரைவேடு ஓகே, ஓசோன் படைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சிஎஃப்சி மற்றது NO போன்ற வாயுக்கள காலல கட்டுப்படுத்தணும் என்று சொல்லி இது இன்னைக்கு எல்லாரும் பின்பற்றாங்க. ஏன்னா சிஎஃப்சி NO சிஎஃப்சி வாயு பிரதானமா உங்களோட ஏசிலையும் மற்றும் ஃப்ரிட்ஜ்லயும் தான் வந்தது. அப்ப நம்ம ஆட்கள் என்ன செஞ்சிடாங்க, பெரிய கம்பெனிகள் ஏசி ஃப்ரிட்ஜ்ல இந்த வாயுவை பயன்படுத்துறத நிறுத்தினாங்க. சோ நாங்களும் ஓகே. ஆனா கியோட்டோ பின்பற்ற வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க பாத்துக்கொள்ளணும். வீட்டுல தேவையில்லாம ஒரு பால் தெரிஞ்சு கொடுங்க, ஆஃப் பண்ணணும். கேட்டா சொல்லுங்க கியோட்டோ சமவாயம். சரி, ஓகே, ரைட். சி பார்ட் கேள்விக்கு வருவது. நிலைபேறான விவசாய பயன்பாட்டில் நிலைபேறான பயன்பாடு அப்படின்னா எதிர்கால சந்ததியினருக்கு வளங்கள் கிடைக்கக்கூடிய வகையில, அந்த இயற்கை வளங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாத வகையில தற்கால சந்ததியினர் அவ்வளங்களை உச்ச அளவில் பயன்படுத்திக் கொள்ளுதல் தான் என்னென்று சொல்லப்படும் நிலைபேறான பயன்பாடு. நாங்களும் பயன்படுத்தணும், எதிர்காலத்துல இருக்கவங்களும் பயன்படுத்தணும், அந்த வளங்களுக்கு பாதிப்பும் வரக்கூடாது. இதுகளை நீங்க சரியா செய்தா அதுக்கு பேர் சொல்றது நிலைபேறான பயன்பாடு. அப்ப நிலைபேறான விவசாய பயன்பாட்டில் சுழற்சி முறை பயிற்சிகை சேதன பசலை பயன்பாடு என்பன உள்ளடங்குகின்றன. சரி, சுழற்சி முறை பயிற்சிகையின் அனுகூலம் ஒன்றை எழுதுக. சுழற்சி முறை பயிற்சிகை செய்யறதுனால பீடைகள் எளிதாக கட்டுப்படுத்தப்படும். முதலாவது எழுதுங்க, பீடைகள் கட்டுப்படுத்தப்படும். பீடைகள் கட்டுப்படுத்தப்படும். பீடை கட்டுப்படுத்தலாம். இரண்டாவது வேற இன்னும் சொல்லாமா, மண்ணெண்ட இலை அமைப்பு பாதுகாக்கப்படும் அப்படி எழுதலாம். விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய சேதன பசலை ஒன்றை பெயரிடுக. இது போடுங்க, கூட்டெரு, ஓகே, மாட்டுச்சாணம், இலக்குலைகள், முக்கிய இலை குலைகள், அதுகளை போடலாம். சேதன பதார்த்தங்கள். ரைட். இதுல நான் ஞாபகப்படுத்தணும், 2018 ஆண்டு ஓலவல் பேப்பர்ல, ஓகே தானே, 2018, எஸ் சொல்லுங்க. அதுல மண்ணின் வளத்தை பேணுதல் பிழையா சார்? சரி, மண்ணின் வளத்தை என்றதை விட மண்ணின் இலை அமைப்பை பேணுதல் என்று போடுங்க. இலை அமைப்பு வளம் என்று போடாதீங்க. ஏன்னா வளம் என்று சொல்லும் போது நீங்க செயற்கையா தயாரிச்ச அந்த பசலைகளை போட்டாலும் மண்ணிட வளம் கூடும். இலை அமைப்பு அப்படின்னா அந்த மண்ணுக்கண்டு இருக்கக்கூடிய அந்த இயற்கை தன்மை டெக்ஸ்சர் பாதிக்கப்படுது. இலை அமைப்பு பேணப்படும் என்பது நல்ல வசனம். அதான் நான் சொல்ல வந்தேன். 2018 ஓலவல் பேப்பர்ல ஒரு கேள்வி வந்தது. கனவேர் பிழை, எனக்கு தெரிஞ்சு நிறைய பிழை இருக்காங்க. எப்படின்னு கேட்டா, அசேதன பசலைகளின் பயன்படுத்துவதை விட சேதன பசலைகளை பயன்படுத்துவதன் அனுகூலங்கள் ரெண்டு எழுதுங்க. அப்ப அசேதன பசலையில ஏதோ ஒரு தீமை இருக்கு, அது சேதன பசலையை பயன்படுத்துறதால நன்மையா மாறுது அப்படி எழுதுவாங்க. என்ன இப்ப நல்லா ஒரு அளவுக்கு செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாம் பிழை எடுத்தாங்க. 85 மார்க்ஸ் எடுத்தாங்கலாம் அதுல பிழை எடுத்திருந்தாங்க. எப்படின்னு கேட்டா, அவங்க போட்டாங்க மண் வளம் கூடும், தாவரங்களின் விளைச்சல் கூடும். அது பிழை. என்ன, நீங்க அசேதன பசலை போட்டா என்ன, கண்டிப்பா கூட தான் போகுது, விளைச்சல் கண்டிப்பா கூட தான் போகுது.
அசேதன பசலை போட்டீங்கன்னா சூழல்ல அந்த இயற்கை மண்ணுண்ட இயற்கை கட்டமைப்புல பாதிப்பு ஏற்படும். சேதன பசலை போடுறீங்கன்னா அந்த இயற்கை கட்டமைப்பு பாதுகாக்கப்படும். அப்ப நீங்க என்ன எழுதியிருக்கணும்? மண்ணின் இலையமைப்பு பாதுகாக்கப்படும், மண்வாழ் அங்கிகளின் செயல்பாடு உறுதிப்படுத்தப்படும், இப்படி எழுதும். அதை விட்டு போட்டு விளைச்சல் கூடும், மண் வளம் கூடும் என்று எழுதுனீங்கன்னா அது தவறு. ஒப்பிடுங்க நல்ல விடைகளை. சரிதானே? அசேதன பசலையை விட சேதன பசலை ஏன் நன்மை? அப்ப பார்ப்போம். செயற்கையாக தொகுக்கப்பட்ட அசேதன பசலைகளுக்கு பதிலாக சேதன பசலைகளை பயன்படுத்துவது என்பது கழிவு முகாமைத்துவத்தின் எந்த பிரிவில் அடங்கும்? கழிவு முகாமைத்துவத்துல 4 பிரிவுகள் இருக்கு. என்ன? ரெடியூஸ், முதலாவது பாவனை குறைப்பு. பாவனை குறைப்பு, இதை ரெடியூஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே தானே? அதுக்கு என்ன செய்யலாம்? தேவையற்ற நேரத்தில் வீட்டில் மின் கும்பல்களை துண்டித்து வைத்தல், மின் இணைப்புகளை துண்டித்தல் அப்படின்னா மின்சக்தியில பாவனையை குறைக்கிறீங்க. அதான் கழிவு முகாமைத்துவத்துல முதலாவது. ரெண்டாவது ரீயூஸ், மீள பயன்படுத்தல். மீள பயன்படுத்தல் அப்படின்ற என்ன? இப்ப ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு பொருள் வாங்கும் போது அது ஷாப்பிங் பேக்ல போட்டு தராங்க. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? அந்த ஷாப்பிங் பேக்கை வீட்டுல மடிச்சு வச்சிருந்து அடுத்த முறை கடைக்கு போகும்போது அதையே கொண்டு போகலாம். கொண்டு போனா மீண்டும் ஒரு பொருத்தினை உற்பத்தி செய்ய வேண்டிய தேவையை நீங்க தவிர்க்கிறீங்க. அதான் ரீயூஸ், திருப்பி பயன்படுத்துறது. மூன்றாவது ரீசைக்கிள், அதாவது மீள் சுழற்சி செய்யறது. மீள் சுழற்சி அப்படிங்கிறது ஒன்றை இன்னொன்றா மாற்றி பயன்படுத்துறது. இப்ப அது அளவுக்கு அதிகமா மாட்டு சாணம் இலக்குலைகள் எல்லாம் வருதுன்னா அதுகளை உட்கலடைய செய்து பசலையா மாத்தி மண்ணுக்கு போடுறது. அதுல இருந்து உயிர் வாயு உற்பத்தி செஞ்சு பயன்படுத்துறது. இதான் மீள் சுழற்சி, ஒன்றை இன்னொன்றா மாத்துறது. அடுத்ததுதான் ரீப்ளேஸ், என்ன? மாற்றீடு செய்தல். மாற்றீடு, அதாவது ஒன்றுக்கு பதிலா இன்னொன்ற பாவிக்கிறது. அப்ப அசேதன பசலைக்கு பதிலாக சேதன பசலைகளை பயன்படுத்துறது அப்படின்ற எந்த முகாமைத்துவம்? ரீப்ளேஸ். இங்கிலீஷ்ல எழுதினாலும் மார்க்ஸ் போடுவோமா? ரீப்ளேஸ், அது பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ் தமிழ்ல நீங்க என்ன எழுதலாம்? மாற்றீடு செய்தல், அதை மாற்றீடாக பயன்படுத்த. செயற்கையாக தொகுக்கப்பட்ட அசேதன பசலைகளின் பயன்பாட்டினால் விவசாய நிலத்துக்கு அண்மையில் உள்ள நீர்நிலைகளில் ஏற்படக்கூடிய ஒரு பாதகமான விளைவு என்ன? என்ன பாதகமான விளைவுன்னா, அந்த செயற்கையாக தொகுக்கப்பட்ட ரசாயன பதார்த்தங்கள்ல இருந்து வர நைட்ரேட்டு, பாஸ்பேட்டு போன்ற சேர்வைகள் நீர்நிலையை அடையும் போதுமா அந்த நீர்நிலையில அல்காக்களுடைய வளர்ச்சி ஊக்குவிக்கப்படும். அல்காக்கள் பெருமளவுல வளர ஆரம்பிக்கும் போது என்ன செய்யும்? நட்போசனை ஆக்கம் அப்படின்ற ஒண்ணு நடக்கும். அந்த சூழல் முழுவதிலும் பச்சை நிற படலம் உருவாகி நட்போசனை ஆக்கல் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகும். அப்ப நீங்க எழுதிக்கொள்ளுங்க, 4வது கேள்விக்கு விட நட்போசனை ஆக்கம். நட்போசனை ஆக்கம். அப்ப இந்த மாதிரி சூழல் சார்ந்த விளைவுகள் உங்களுடைய படிச்சுக் கொள்ளுங்க. ஆகவே இது உங்களுடைய பொறுப்பு. சொல்லி தர வேண்டிய மேக்சிமம் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இதுல இருந்து சரியான பிரயோசனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது உங்களோட வேலை. சரிதானேமா? ரைட். சோ இவ்வளவுதான் முதலாவது கேள்வி. ரொம்ப கவனம் செலுத்துங்க. முதலாவது கேள்வி என்பது கிரேட் 11 15ஆம் பாடத்துல இருந்து தான் வரப்போகுது. அதுல 15 மார்க்ஸும் ஃபுல்லா எடுக்கலாம். இந்த முறை பேப்பர் அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். கேர்லெஸ் பிழை விடாம செய்துட்டீங்கனாலே போதும். சரி, இந்த 2வது கேள்வியில ஏ பார்ட் வரைக்கும் ஒருக்கா செய்து விடுறேன். ஏன்னா நாங்க தொடங்கினது கொஞ்சம் லேட்டா தொடங்கினோம்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லாட்டில் அங்கால புக் முடிக்க இல்லாம போயிடும். இந்த ஏ பார்ட் வரைக்கும் பார்த்து முடிப்போம். ரைட். 2வது கேள்வி. 2வது வளமையா நாங்க பாக்குறது ஒரு பயாலஜி, உயிரியல் கேள்வி தான் எப்பவுமே வரும். உயிரியல் கேள்வியில இந்த முறை ஏ பார்ட்ல நான் எதிர்பார்க்கிறது தாவர இழையம். தாவர இழையம். ஓகே, தாவர இழையம் பிரதானமாக 2 வகைப்படும். பிரி இழையம், நிலை இழையம். பிரி இழையம் என்பது தொடர்ச்சியாக இலையுறு பிரிவுக்கு உட்படக்கூடியது, வியத்தம் அடையாத களங்கள் என்று பார்க்கிறோம். நிலை இழையம் என்பது வியத்தம் அடைந்தவை, தொடர்ச்சியாக இலையுறு பிரிவுக்கு உட்படாதவை. பிரி இழையத்தை மேலும் 3 வகையா பிரிக்கிறோம். உச்சி பிரிவிலையம், பக்க பிரிவிலையம், இடை புகுந்த பிரிவிலையம். நிலை இழையத்தை 2ஆ பிரிக்கிறோம். எளிமையான நிலை இழையம், சிக்கலான நிலை இழையம் என்று. எளிமையான நிலை இழையங்கள்ல நாங்க சொல்றோம் ஒரே வகையான களங்களை கொண்டவை என்றும், சிக்கலான நிலை இழையத்தை வேறுபட்ட வடிவான களங்களை கொண்டவை என்றும் நாங்க பார்க்கிறோம். எளிய நிலை இழையத்துல 3 வகை இருக்கு. புடைக்கள விலையம், ஒட்டுக்கள விலையம், வல்லுறுக்கள விலையம்.
சிக்கலான நிலையிலயத்துல ரெண்டு வகை இருக்கு, கால் இலையம் உரிய இலையம் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த ஆர்டர் அந்த ஃபார்மட் தெரிஞ்சிருக்கணும். வாசிங்க. இவற்றில் களக்கூட்டம் ஏ ஆனது தெளிவான கலப்பிடைவெளிகளை கொண்டிருப்பதுடன் தெளிவான கலப்பிடைவெளி இருக்காம். அப்ப அது யாரா இருக்கும்? எப்படி இருந்திருக்கணும்? கரு இருக்கும், மைய புன்வெற்றிடம் இருக்கும். ஓகே, அதே மாதிரி அதிகமான பச்சுருமணிகள் உள்ளுக்குள்ள இருக்கும். அப்ப இது யாரா இருக்கும்? யாரு? புடைக்கல விளையம். அப்ப ஏ வந்து புடைக்கல விளையம். புடைக்கல விளையத்துக்கு தான் இப்படி இருக்கு. ஓகே, கரு அதாவது களம் கோல வடிவானது, களத்திடைவெளி கொண்டது, உயிர் உள்ளது, கரு குளிய ஒரு புன்வெற்றிடம் என்பன காணப்படும், பச்சுருமணிகள் காணப்படும், களச்சுவர் மெல்லியது, செல்லுலோசினால் ஆனது. இது பிரதானமாக ஒளித்தொகுப்பு செய்து உணவு தயாரிக்கும், உணவை சேமிக்கும், நீரை சேமிக்கும், சிறிய பூண்டு தாவரங்களை தாங்குதல் போன்ற தொழிலை செய்யும். இவ்வளவுதான் தொழில். இப்படி அந்த புடைக்கல விளையம் என்ற வார்த்தை வந்தோன்னா அள்ளி கொட்டி விட்டுறணும். ரைட். ரெண்டாவது, ஒட்டுக்கள விளையம் என்றா என்ன? ஒட்டுக்கள விளையம் என்பது பார்க்க அறுகோண வடிவத்துல இருக்கும். இது திரிவடைந்த புடைக்கல விளையங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுல கரு, மைய புன்வெற்றிடம், பச்சுருமணி என்பன காணப்படும். இது பொதுவாக சிறிய புத்தாவர தண்டுகளிலும், புத்தாவரங்கள் என்ற சிறிய தாவரங்களுடைய இருபத்தில சிறிய தாவர தண்டுகளில் மேற்பட்டைக்கு பின்னாலும், அடுத்தது இலையில ஒரு இருவித்திலை தாவரங்களின் இலை நரம்புகளுக்கு அண்மையிலும் இதனை காணலாம். இது ஒளித்தொகுப்பு செய்து உணவு தயாரிக்கும் ஆற்றல் கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இது ஒட்டுக்கள விளையம். அதே மாதிரி வல்லுறுக்கள விளையம் என்று சொல்லும் போது, வல்லுறுக்கள விளையம் என்பது இறந்த களங்கள். இதுவும் அறுகோண வடிவத்துல காணப்படும். வல்லுறுக்கள விளையத்துக்கும் ஒட்டுக்கள விளையத்துக்கும் உள்ள வித்தியாசம், ஒட்டுக்கள விளையத்துல களச்சுவர் வந்து சீரற்ற தடிப்பு கொண்டது, மூளை பகுதி அதிகமாக தடிப்படைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வல்லுறுக்கள விளையம் வந்து சீரான தடிப்பு கொண்டதாக இருக்கும். களச்சுவர் சீரான தடிப்பு கொண்டது, எல்லா பக்கமும் ஈவனா தடிப்படைஞ்சிருக்கு. ஓகே, சீரான தடிப்பு கொண்டது. இந்த களச்சுவர் அதாவது இந்த வல்லுறுக்கள விளையம் இறந்தது ஏனென்றா களச்சுவர்ல செல்லுலோஸ், லிக்னின் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பதார்த்தங்கள் எல்லாம் படிந்திருக்கும். இந்த மாதிரியான இந்த முக்கியத்துவங்கள், அந்த அமைப்பை தந்தா அதை பற்றின விளக்கங்கள் சொல்ல தெரிஞ்சிருக்கோம். சரி, இப்ப வாசிங்க. களக்கூட்டம் டி ஆனது நீர் கணியுப்பு கடத்தலில் பங்களிப்பு செய்யும். நீரையும் கணியுப்பையும் கடத்துதல்னா நிச்சயமா கால் இலையம். அப்ப டி கால் இலையம் என்றா அப்ப சிஆர் உரிய இலையமாக இருக்கணும். ஆகவே கேள்வி முதலாவது, களக்கூட்டம் ஏ மற்றும் பி ஆகியவற்றை இனங்காண்க. எழுதிக் கொள்ளுங்க. ஏ என்பது புடைக்கல விளையம், ஏ புடைக்கல விளையம். பி என்பது ஒட்டுக்கள விளையம். சரி, ஏ வந்து களக்கூட்டம் ஏ தெளிவான களப்பிடைவெளிகளை கொண்டது. அப்படி என்றால் ஏ புடைக்கல விளையம். ஏ புடைக்கல விளையம் என்றால் அப்ப பி ஒட்டுக்கள விளையம், அங்கால வல்லுறுக்கள விளையம். சரி, களக்கூட்டம் சீயினூடாக கடத்தப்படும் சேதன பதார்த்தம் எது? களக்கூட்டம் சி என்பது உரியம். உரியத்தினூடாக கடத்தப்படுறது யார்? சுக்குரோஸ். அப்ப சில பேர் அதை சுக்குரோஸ் என்று எழுதுவாங்க, சில பேர் அதை வந்து கார்போஹைட்ரேட் என்று எழுதுவாங்க. அப்ப நாங்க எதுக்கு மார்க்ஸ் போடுறது? அப்ப நீங்க நல்ல டெக்னிக் தெரிஞ்ச பிள்ளைகள் எப்படி எழுதணும்? சுக்குரோசு எனும் கார்போஹைட்ரேட் என்று எழுதுங்க. அப்ப நீங்க எழுத வேண்டிய விடை சுக்குரோசு எனும் கார்போஹைட்ரேட். 7 மண்டா எந்த பேப்பர்ல பிழை போட்டு பாருங்க. சரிதானே? சுக்குரோஸ் வந்தாலும் விட சரி. அதுக்கு வந்து நீங்க 2 விட எழுதிடக்கூடாது. சுக்குரோசு அல்லது கார்போஹைட்ரேட் எழுதுனீங்களோ போச்சு. சுக்குரோசு என்ற கார்போஹைட்ரேட் அந்த சேர்த்து டெக்னிக்கா உங்களை விடையை கொடுத்து விட்டுருவாங்க. ஓகே, இதுதான் இந்த பயோல நாங்க வந்து கூட ஸ்கோர் பண்றதுக்கு இந்த மாதிரி வேலைகளை நாங்க செய்யணும் கூட. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில அப்படி இல்லை, அதுதான் ஸ்ட்ரைட்டா எழுதுறது தண்ணி. இதுல கொஞ்சம் இந்த மாதிரி டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் கூட எடுத்துடலாம். அடுத்தது, வல்லுறு கள விளையத்தின் களச்சுவரில் காணப்படும் 2 சேர்வைகளை பெயரிடுக. வல்லுறு கள விளையத்தின் களச்சுவர்ல பொதுவா எல்லா தாவரங்களோட களச்சுவர்லையும் செல்லுலோஸ் காணப்படும். கண்டிப்பா செல்லுலோஸ் இருக்கும். அதுவே வல்லுறு கள விளையம் என்றா அதனுடைய களச்சுவர்ல மேலதிகமாக லிக்னின் படிவம் இருக்கும். அப்ப செல்லுலோஸ் கமா லிக்னின் ரெண்டும் போட்டு. சரிதானே? ரைட். சோ இவ்வளவுதான் இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர்.